ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ ரோகிணில புக்கிங் 5th அன்னைக்கு பர் டிக்கெட் 390 rupees காட்டுது. ஆக்சுவல் ரேட் அதுதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா? என்ன ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஸ்நாக்ஸோட ப்ரோ, ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஓ வித் ஸ்நாக்ஸா? ஆமா. அது ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் இருக்கா? அது எதுக்கு, சாப்பிட்டு போயிருங்க. மூணு ஹவர் சாப்பிடாம இருக்க கூடாது ப்ரோ. யார் யாரு? ஓ நாங்க வெளியே சாப்பிட்டு போயிடுறேன் அதுக்கு. சரிங்க, இப்போ என்ன ரோகிணில படம் பார்க்க போறீங்க? வேற எங்கேயா பாருங்க. 190 டிக்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய தேட்டர் இருக்கு சென்னையில். நீங்க எந்த ஊர்ல பாக்குறீங்கன்னா அங்க வந்து ஊர்ல பாருங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கூலியில நாகார்ஜுன லுக் எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? கூலி நல்லா தாங்க இருக்கு. இன்னும் நிறைய இருக்காங்க கூலியில. இன்னும் நிறைய இருக்காங்களா ப்ரோ? நாகார்ஜுனா அப்புறம் இந்த படத்துல வந்து இருந்தாப்புல. ஏன் அது அடுத்த வருஷம் வரப்போற படம். அப்போ வரட்டும். இப்போ வரப்போற படத்தை பத்தி பேசுங்க. சாட்டர்டே எப்படி ப்ரோ இருக்கு? பார்த்துட்டீங்களா? சாட்டர்டே சூர்யா சாட்டர்டே. சட்டை நல்லா இருக்குங்க, மாசா இருக்கு. தெலுங்கு ஃப்ளேவர்ல இருக்கு. தலைவர், நம்ம தலைவர் வந்து மாஸ் பண்ணியிருக்காரு. அஜய் சூர்யா இருந்தா டவுட்டே இல்லை. ப்ரோ தமிழ் டப்புடு நிறைய ஸ்க்ரீன் ஓப்பன் இல்லையா ப்ரோ? ஃபர்தரா பண்ணுவாங்களா? ஓப்பன் பண்ணுவாங்களா? எங்க கேக்குறீங்க? எல்லா இடத்துலயும் பண்ணிருக்காங்களே, இங்க இல்ல. சூர்யா சாட்டர்டே நிறைய ஸ்கிரீன் ஓடுது ப்ரோ சென்னையில. ஓகே ஓகே, செக் பண்ணணும். நான் பார்த்தோம். ஏஜிஎஸ்லாம் பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளெக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஸ்க்ரீன் நிறைய இல்லை. வெற்றியில பார்த்தேன். எல்லாரும் பண்ணிருக்காங்க. கமலால பண்ணியிருக்காங்க. வேற இருக்கு ஸ்பீக்கர்ல. எங்க அண்ணனை கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணுங்க, கூப்பிட்டு வந்து ஏங்க அவருக்காக தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெய்லி. என்னங்க நீங்க என்னோட அவருக்கு எதுக்கு வெயிட் என்னோட பண்றீங்க? அவருக்கு பாவ எதுக்கு? கணக்கு வந்துட்டு வார கணக்குல மீண்டுகிட்டே போகுது. அண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்கணுமேன்னு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். பிளாக் பண்ணிட்டாரு. அவரை நான் டேக் பண்ணேன். கொஞ்சம் யாராச்சும் கால் பண்ணுங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, வரப்போறாரு. பாவ மன்னிப்பு கேட்டுக்கோங்க அவர்கிட்ட. கார்த்தினா, சூர்யா உங்களுக்காக கண்டிப்பாக ஒரு வருவார், கவலைப்படாதீர்கள். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. நான் கார்த்தினா, சூர்யா சாட்டர்டே எப்படி இருக்குது? அது மாசா இருக்கு ப்ரோ படம். மாஸ் கமர்ஷியல் படம். கார்த்திக் ப்ரோ, ப்ரோ மார்ஸ் கமர்ஷியல் ஓகே ப்ரோ. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? கடக்குன்னு சொல்லுங்க.
இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு படம். கதையாவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குங்க படத்தில். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அந்த தெலுங்கு ஃப்ளேவரில் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்க மாதிரி தெரியும். இது எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. மற்றபடி அது வரைக்கும் நல்லா தான் போகும். நம்ம தலைவன் எஸ்கே சூர்யா எப்படி பண்ணிருக்காரு? அவர் ஆஷ் அவரு தாங்க மீனிங் இந்த படத்துல. அவர் வர சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ப்ரோ கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த நோ புரோக்கர் பத்தி சொல்லியிருந்தீங்களா ப்ரோ? அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? நானே அதை யூஸ் பண்றதுல இப்போ தெரியலையே ஓகே இப்போ எப்படி இருக்குன்னு. ப்ரோ, அது பேமெண்ட் பண்ணா சீக்கிரம் ஆயிருமா இல்ல 2 days டைம் ஆகுமா ப்ரோ? நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து மேக்ஸிமம் டைம் வந்து 2 days போட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 2 நாள் 3 நாள் 1 வாரம் கூட ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒன்னே வந்துடும். ஓகே ப்ரோ, இல்ல ஒரு அர்ஜென்ட் ரிக்குவயர்மெண்ட் இருக்கா, சரி அதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கேட்டேன் ப்ரோ. அதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உடனே வராதுங்க. 2 நாள் ஓகே 3 நாள் டைம் கூட எடுத்துக்கும். இருங்கய்யா, எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கேன், வந்துடுறேன். அண்ணே வாங்கண்ணே. உங்ககிட்ட யாரும் பாவம் மன்னிப்பு கேட்கணுமாங்க? உங்ககிட்ட யாரும் பாவம் மன்னிப்பு கேட்கணுமா? 2 நாளா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அது யார் அது? அண்ணே, ம் நீங்க வேற 2-3 நாளா நானும் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ம் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னே. ஒரு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு விளாட்டுக்கு தம்பி வந்துட்டு ஏதோ ஒரு ரிப்ளை கொடுத்துட்டேன். எதனாச்சும் ஒரு ம் சினிமா அண்ணே நீங்க எப்படி சினிமா எல்லாம் போவீங்க, ஓசிலேயே படம் பார்ப்பீங்களான்னு சொன்னேன். சப்பா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட். அப்படி ம் நான் ஒரு வாட்டி எப்பயோ ஒரு வாட்டி போட்டதுக்கு நீங்க பொசுக்குன்னு பிளாக் பண்ணிட்டீங்க. ம் அப்புறம் பின்தொடரவே முடியல. இப்போ இந்த அத கொஞ்ச வேற நாளைக்கு திருப்பி முன்னாடி சொல்லி அந்த காட்டணுமாங்க? அத இல்ல சொல்லாமலே இல்ல ஒரு அன்பிளாக் பண்ணுவாரு. இல்ல சொல்றத கேளுங்க. அவரு ம் என்னைய தப்பா எடுத்துட கூடாதுல்ல. அண்ணே உங்க மேல வந்துட்டு சில மதிப்புகள் எல்லாம் கூடி இருக்குனே. ரொம்ப நாளாவே நான் சொல்லிட்டு இருக்கேன், இதுக்காகனே சொல்லல. தயவு ம் செஞ்சு கொஞ்சம் அன்பிளாக் பண்ணி விடுனே. இதான் பண்ணிடுவோம். அதுக்கு பிளாக் பண்ணால் கண்டிப்பாக பின்தொடர முடியாது தான். பிளாக் பண்ணால் எப்படி பின்தொடருவீங்க? அதுதான் சொல்றேன். வந்துட்டு உங்களோட இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, யூடியூப்ல வந்துட்டு இதெல்லாம் கேட்கறது தான் நம்மளோட ஃபாலோயரை கடை. ட்விட்டர்ல உங்களை ஃபாலோ பண்ண முடியல. நீங்க போடுற ட்வீட், உங்களோட ரோர் சவுத் பிராண்டு. ஆமா, நாம பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்ஸ்போர்டு விஞ்ஞானி. நம்மளது ஃபாலோ நான் பண்ணி பெரிய அறிவு வளர்ந்துருது. 4 அப்படிலாம் விதமாக இல்லைன்னா, போடுவாங்க. இல்ல அப்படி இல்லைங்கண்ணா. வந்துட்டு இப்ப ம் நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஜென்ரலாவே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸ்பேஸ்ல வந்துட்டு நான் ஒரு 10 நாள் 20 நாளா தான் வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸ்பேஸ்ல நான் ஜாயின் பண்ணது இல்ல. ஓ அதுல நான் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணதுலன்னா சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. 10 கொஞ்சம் நாள் 20 வந்துட்டு நாளுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே வாழ்க்கை நல்லா இருந்திருக்குது. இப்போ வந்து குட்டிச்சவத்துக்குள்ள விழுந்துட்டீங்க. அது மேபி அப்படி கூட சொல்லலாம்னா. எனக்கு கொஞ்சம் லைட்டா அப்படிதான் இருக்கு. நைட்டு 2 மணி 3 மணியா தூங்கிட்டு இருக்கிறோம். பட் பரவாயில்ல. நான் ஆக்சுவலா வந்துட்டு அன்னைக்கு நீங்க பாட ஆரம்பிச்சீங்க. எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு காலத்துல பாருங்க, எல்லாம் கிளங்கட்டையாகி கல்லறையில் படுத்ததுக்கப்புறம் கடைசி மிஸ் மகனே 12 மணிக்கு செல்போனை கொண்டு வந்து ஸ்பேஸ் கேட்கறதுக்கு கல்லறை மேலே வச்சிடறான்னு 2000 ரூபா அனுப்பிச்சிருக்கிறா திவாகர் போந்தாடே. அந்த அந்த மாதிரி அப்படி வந்துடும் நினைக்கிறேன். இது 12 to 2. ஆனால் என்ன பியூட்டி தெரியுமா? நான் ஒரு நாள் எதிர்பார்க்குறேன், இங்கேருந்து ஒரு 20-25 வருஷம் முன்னாடி அப்போது இந்த பிளாட்ஃபார்ம் இருந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் கெல்டாயிருவோம். கெல்டாகி பார்த்தீங்கன்னா நம்ம பேரம்பேத்தி எல்லாம் பகட்டிலே குத்துங்க. அப்போல்லாம் இங்கே குத்த வச்சு உட்காந்துருப்போம்ல, அப்போல்லாம் செமையாக இருக்கும் இல்லையா? இப்போவே நிறைய எனக்கு தெரிஞ்சு கெல்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய 40-50 குரூப் பூரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆன்டிஸ் அங்கிள்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன். கெல்டுனா தப்பாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு நல்ல பதவிங்கிறேன். பிரசாத் ப்ரோ வணக்கம். பேசினே இருக்கும்போது அன்பிளாக் பண்ணிட்டீங்க போல. நன்றிங்கண்ணே. என்ன ப்ரோ? நன்றி ப்ரோ. ஆமாம்மா, அன்பிளாக் பண்ணிட்டேன். இதில் என்ன இருக்கு? எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கானுங்க, அவனுங்களே அன்பிளாக் பண்ணிட்டான். ஐயப்பன் ப்ரோ, கார்த்தி ப்ரோ, பிரசாத் ப்ரோ, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சினிமாக்காரன் வணக்கம். அருள் செல்வன். ஐயோ நீ இது பார்த்தையா? சரி போதே சனிவாரம் சூர்யா சாட்டர்டே. நல்ல படையா, நீட்டாக எடுத்துருக்காங்க. நல்ல கமர்ஷியல் படம், சிம்பிள் லாஜிக்கு. சனிக்கிழமை என்ன போட்டு பொழப்பான் தலைவன்.
எஸ்ஜே சூர்யா பிரிச்சு மெஞ்சிருக்கா. அப்படி என்ன டப்பிங் பண்ணிருக்காரு. கதையே சொல்லாதீங்கண்ணே. இல்ல அது சொன்னாலுமே சூர்யான்னு சொல்றது நானி கேரக்டர் சூர்யாவா இல்ல எஸ்ஜே சூர்யாவை தான் சொல்றாங்களா? இல்ல எஸ்ஜே சூர்யா அவர் பேர்லயே தான் நானி தாங்க நானி பேர் தாங்க சூர்யா. நீங்க படம் பார்த்தீங்க தெலுங்குல பார்த்தீங்க பிரியம். இல்ல அது கன்ஃபியூஸ் ஆகுது. இல்ல சூர்யாங்கிறது இவரு நானி, அவர் வந்து இன்ஸ்பெக்டர். பேரு தாமோதர்னா என்னையாது பேரு? தயானந்த் இன்ஸ்பெக்டர் தயானந்த். வேற லெவல்ல இருக்கு செகண்ட் ஹாஃப்லாம். நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா. சிம்பிள் லைனு இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஸ்க்ரீன் பிளேவை பார்த்தீங்கன்னா சரி பண்ணு. செகண்ட் ஹாஃப்லாம் இடையில ஒரு டீ சீன்லாம் ஒன்று வரும். அதெல்லாம் சரி சிரிப்பெல்லாம் உட்காந்து ஸ்பாயிலர்ஸ் வேணாம் ப்ரோ, ஸ்பாயிலர்ஸ் வேணாம். ஏங்க இல்லைங்க, ஒரு என்கரேஜ் பண்றேன். ஒரு நல்ல படம் எடுத்துருக்காங்க, எல்லாரும் போய் கும்பலா போய் பாருங்க அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்றோம். நல்ல படங்க. அதாவது எந்த ஒரு நம்மளை போட்டு காண்டேத்தாமீங்க, ஒரு எதுவுமே பண்ணாம கிளீனா என்டர்டெயின் பண்ணீங்க. அந்த ஒரு ட்ரெய்லர்ல ஒரு சீன் வரும்ல, டாய்லெட் எங்க இருக்குன்னு ஏன்ட்ட கேக்குறான் கோவப்படுவார்ல. அதோட அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து பேசுவாங்க, அதெல்லாம் செம சீன். அதெல்லாம் அடிச்சு சொல்றேன் அந்த டைலாக் எல்லாம் விஜய் சூர்யா பண்ணிருப்பாரு. இல்ல அடிச்சு சொல்றேன், நான் அவர்கிட்ட கேட்கல, நான் சொல்றேன் அந்த டைலாக் அவர் பண்ணிருப்பாரு. இல்ல அதோட அந்த டீ வர்றப்ப அந்த எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுப்பார்ல, ஒவ்வொரு தாட்டும் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பா. அப்படி அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அல்டிமேட் மீமாவுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு சிரிப்பே அடக்க முடியல, என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஒரு மாதிரி ஒரு காஃபி, ஒரு டீ, முடிஞ்ச ஒரு வாட்டர் பாட்டில். அவன் செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வருவான் தெரியுமா, கடைசியில கொண்டு வருவான். ரிவ்யூ போட்டுங்கண்ணா. ஆனா அவனும் அந்த அண்ணன் தம்பி பண்ற காமெடி தான் செம காமெடியா இருக்குண்ணா. எஸ் எஸ் சூர்யாவும் அண்ணனும் பண்ணுவாங்கண்ணே, ரெண்டுமே சேர்ந்து. ஆமாமா இவன் அவன் டான்ஸ், அவங்க அண்ணன் டான்ஸ் தான் அல்டிமேட் டான்ஸ். ரிவ்யூ போஸ்ட் பண்ணுங்கண்ணா. இல்லை பண்ணுறேன் ப்ரோ, நைட்ல காலைல பண்ணுறேன். ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன், நான் உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான ஒரு படங்க. போனீங்கன்னா ஒரு மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிக்காத, டார்ச்சர் பண்ணாத ஒரு படம். ஒரு மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக தமிழ் படம் பார்க்குறத விட ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டீப்பாகவும் போயிருக்க மாட்டாங்க, ரொம்ப ஷேலோவமாக இருக்காது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு மீட்டர் பிடிச்சி நமக்கு ஒரு பாயிண்ட்ல நமக்கு டப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஃபீலிங்கே மறந்துடும். அந்த அளவுக்கு கிளியராக டப்பிங்கு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்சியராக பண்ணியிருக்காங்க. ஒரு கடமைக்கெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல படம், எனக்கு தெரிஞ்சு ஓடிச்சுன்னா சூப்பருங்க உண்மையாலுமே. எத்தனை ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ இங்க தமிழ்நாட்டுல? எத்தனை ஸ்கிரீன்ல ஓடுது? கார்த்திகன் சொல்லுவான். தமிழ்நாடு கிட்டத்தட்ட 275 300 இருக்கும் ப்ரோ, தமிழ் தெலுங்கு சேர்த்து சொல்றேன். இல்ல ப்ரோ, இப்போ இந்த படம் நல்லா இருக்கு, நல்லா ஓடிச்சுன்னா அடுத்த வாரம் இதுல ஒரு பாதி ஸ்கிரீன்ல இது ரிட்டர்ன் பண்ணுவாங்க. வாழை படமும் வேற ஓடிட்டு இருக்குது இல்ல, அப்போ உங்களுக்கு வந்து எல்லா ஸ்கிரீன்லயும் அப்போ கோட் பண்ணுவாங்களா இல்ல இதனால ரிலீஸ் ஆகுமா? ஆனால் வந்து திருப்பூர் சுப்ரமணியம் பதில் சொல்லிட்டாரு, கோட் வந்து எல்லா ஸ்கிரீனையும் பண்ணவே முடியாதுங்க. கோட் இல்லைங்க, எந்த படத்தையும் பண்ண முடியாதுங்க, ப்ராக்டிக்கலாக பண்ணவே முடியாது. அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு 100 தேட்டர் வந்து ஆல்டர்னேட் படம் தான் போடுவாங்க. ஏதோ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா 5 தேட்டர் இருக்கும், 5 தேட்டர்லையும் கோட்டு போட முடியாது. ஏன்னா இவன் காசு கொடுத்து வாங்கியிருப்பான்ல, அடுத்த தேட்டருக்கு எப்படி படம் தர முடியும்? அந்த மாதிரி 4 தேட்டருக்கு போடுவாங்க, 3 தேட்டருக்கு போடுவாங்க, மிச்சம் 2 தேட்டர் சாதாரணமாக இருக்கும். நேற்று ஒருத்தர் கேட்டார்ல, சேலத்தில் வந்து ஓரியண்டல் சக்தின்னு ஒரு தேட்டர் இருக்கு, அந்த தேட்டரில் வந்து எப்படின்னா இருக்கும் அந்த தேட்டர்னு சொன்னால், அந்த தேட்டரில் அது கவுண்டாக பார்த்தீங்கன்னா அந்த தேட்டர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு தேட்டர் தான். அதில் வந்து ரிலீஸ் படமே போட மாட்டாங்க. சேலத்தில் அலங்காரம்னு ஒரு மேக்ஸிமம் எவ்வளவு தேட்டர் ப்ரோ போடுவாங்க? இப்போ இவங்களுக்கு யாருக்குமே ஃபர்ஸ்ட் புரிதலே கிடையாதுங்க. இவங்களுக்கு எத்தனை தேட்டர் இருக்கு, எத்தனை ஸ்கிரீன் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது தெரியாது, இவங்க யாருக்குமே தெரியாது. அதுவே தெரியாம சும்மா அது பேட்டியில ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருப்பாங்க. நான் அதுக்காக தான் இன்னைக்கு வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் உங்களை கேக்குறேன். இப்ப எவ்வளவு தேட்டர் இருக்கு, மேக்ஸிமம் கோட் வந்து அதுவுமே எவ்வளவு? நான் தெரியாம உளறிட்டு இருக்க கூடாதுல்ல, அதனால தான் நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துட்டேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு தேட்டர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எக்ஸாக்டா 720 தேட்டர் இருக்கு. 720 தேட்டர் இருக்கு. தேட்டர் நான் சொல்றது தேட்டர். மாயாஜால்னா ஒரு தேட்டர், என் கிடக்கு மாயாஜால் 1, பலசம் 1, சத்தியம் 1, இப்படி
ஸ்க்ரீனா பார்த்தீங்கன்னா 1171. இதில் அந்த 171 இருக்கு பார்த்தீங்களா, அது மிஸ் ஆகும். ஒரு 1000 ஸ்க்ரீனில் போட்டுருவாங்க. அந்த 171மே எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னா, பழசு 9 ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 9லையும் போட முடியாது கோட்டை. ஒரு 6 ஸ்க்ரீனில் போடுவாங்க, 5 ஸ்க்ரீனில் போடுவாங்க, மிச்சம் 4 ஸ்க்ரீன் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸில் மட்டும் மிஸ் ஆகும். இன்னொன்று கிருஷ்ணகிரி மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா 5 தேட்டர் 6 தேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 தேட்டருக்கும் படம் தர மாட்டாங்க, 4 தேட்டர் கொடுப்பாங்க. ஒரு தேட்டருக்காரன் என்ன பண்ணுவான்னா, அந்த பழைய படங்கள் ஓட்டுற தேட்டருக்காரன் இருப்பான். ஸோ அவனுக்கு படம் தர மாட்டாங்க, அவன் போடவும் மாட்டாங்க. அவன் எப்பயுமே ஷிஃப்டிங் ஓட்டுறது, இந்த பழைய படம் ஓட்டுறதுக்கு மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. நான் ஏசி தேட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேட்டருக்கு படம் தர மாட்டாங்கன்னா இன்னொன்று அவனும் கேட்கவும் மாட்டான். அந்த மாதிரி ஊருக்கு ஒரு 5 தேட்டர் 10 தேட்டர் இருக்கும். அதெல்லாம் 1171 ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அது 171 ஸ்க்ரீன் வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே முதல் நாள். 2வது நாள்ல இருந்து அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்றதை பொறுத்து இருக்கும். இப்போ தேவி தேட்டரில் வந்து 4 தேட்டர் இருக்கு அப்படின்னா 4 தேட்டர் முதல் நாள் போட்டுருவாங்க. 2வது நாள் எப்படி போகுதுன்றது ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் 2வது நாள் அந்த மாதிரி மாறும் ஸ்க்ரீன்ஸ். ஓகே ப்ரோ. அப்புறம் இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸ்லாம் நான் முதல்ல ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ ஒரு ஸ்க்ரீனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோட்டு வருதுன்னா இன்னொரு தேட்டரில் போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதெல்லாம் இப்போ இருக்கா, போயிட்டு இருக்கா? புரியல அது சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் வந்து இந்தியாவில் எக்ஸாம்பிள் கணக்கு கடவுள வந்து சர்வம் ஏபிஏ 2 தேட்டர் இருக்கு. இப்போ சர்வம்ல கோட் போட்டா ஏபிஏ அந்த மாதிரி அது இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பண்றாங்க. பெரிய படத்துக்குலாம் அப்படி பண்றது இல்லை. பெரிய படத்துக்கு எல்லா தேட்டர்லையும் போட்டுறாங்கல்ல. இப்போ தங்கல் மாதிரி படம் வரும்போது என்ன, ஒரு ஸ்க்ரீனில் அந்த படம், ஒரு ஸ்க்ரீனில் இந்த படம் போடுவாங்க. கோட் மாதிரி படம் வரும்போது, வேட்டையன் மாதிரி படம் வரும்போது எல்லா ஸ்க்ரீன்லையும் போட்டுருவாங்க. உடுமலையில் 2 தேட்டர் இருக்குன்னா 2லையும் போட்டுருவாங்க. கிடத்துக்கட்டில் இருக்குன்னா போட்டுருவாங்க. அந்த மாதிரி இப்போ திருப்பூர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 தேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நீங்க சொல்லுங்க. திருப்பூர்ல எத்தனைங்க இருக்கு? திருப்பூர்ல 20 தேட்டர் நினைக்கிறேன் இருக்கும். அந்த 20 தேட்டர்ல கோட்டா போட போறாங்க கிடையாது. எங்க அண்ணனே திருப்பூர் சுப்பிரமணியனே வந்து அவருக்கு எத்தனை ஸ்கிரீன் வச்சிருக்கு, எத்தனை தேட்டர் ஸ்கிரீன் வச்சிருக்காரு? அவர் வச்சிருக்காரு 5 7 9 7 ஸ்கிரீன் இருக்கு நினைக்கிறேன். 7 9 நீங்க அவினாசன் இருக்குன்றீங்க, உங்களுக்கு தெரியலன்றீங்க. என்னங்க மறந்துருச்சியா? நான் 5 6 7 வரைக்கும் பார்த்திருக்கேன். Hello. How can you screen do இருக்கு நினைக்கிறேன். How are you? Yeah, I'm good. Thank you, Kamla. Like 2 weeks back, we presented your profile. Do you remember for SAP Canada remote position? யாரவன் எல்ஐசி இன்சூரன்ஸ் நான் இங்க வேற ஸ்பேஸ்க்கு போயிட்டேனான்னு நினைச்சிட்டு நான் வந்து என்னடா நீ என்ன இங்கிலீஷ்ல பேசிருக்கேன்னு பார்த்தனா. இல்ல ரொம்ப பாலிஷா இங்கிலீஷா இருக்குது. என்ன ஆகாஷ் 19 தேட்டர் இருக்குங்க திருப்பூர்ல. 19 இருக்கா? 3 19 இருக்கா? ஓ ஓகே ஓகே. 19 தேட்டர் இருக்குங்க. அதுல வந்து ஸ்கிரீனா பாத்தீங்கன்னா 8 தேட்டருங்க. ஸ்ரீசக்தி, அப்புறம் உஷால 2 இருக்கு, அப்புறம் கேஎஸ்பியில 3 ஸ்கிரீன் இருக்கு, ஸ்ரீனிவாசல 2 ஸ்கிரீன் இருக்கு, வாரணாசியில 3 ஸ்கிரீன் இருக்கு, தமிழ்நாட்டுல 2 ஸ்கிரீன் இருக்கு. இந்த கணக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு 7 8 9 10 11 12 13 14 19 பிளஸ் 19 பிளஸ் 11 எவ்வளவு வருது? 30 ஸ்கிரீனுங்க திருப்பூர்ல மட்டுமே. 30 ஸ்கிரீனு திருப்பூர்ல. அந்த 30லயுமே ரிலீஸ் ஆகுமா? ஆகாது. கோட்டு எப்படி ஆகும்? 30லயும் ஆகாது. ஒரு 20 ஆகும். அங்க ஒரு 10 மிஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே அங்கங்க கொஞ்சம் மிஸ் ஆகும். மிஸ் ஆகும்னு சொல்றத வந்து ரிலீஸ் பண்ண முடியாதுங்க. அது எப்படி பண்ண முடியும்? எல்லா தேட்டருக்கும் படம் எப்படி கொடுக்க முடியும்? ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கியிருப்பான், இன்னொருத்தர் காசே இல்லாம இருக்கும், அவனுக்கு கொடுக்க முடியாதுல்ல. கண்டிப்பா. அண்ணா பிரசாந்த் அண்ணா. இன்னொன்னு இப்போ ஸ்ரீசக்தியில 8 ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? 8 ஸ்கிரீன்லயே அவர் எப்படி போட முடியும்? வாழை ஓடுதுன்னா வாழைக்கு ஒரு ஸ்கிரீன் வச்சுக்கோவாரு ஹோல்டு. அப்ப அந்த ஒரு ஸ்கிரீன் கட் ஆகுது இல்ல? அந்த மாதிரி நிறைய கட் ஆகும். அப்படியே ஒரு 1171 தேட்டர்ல நான் சொல்ல 1171ன்றது நான் இன்னைக்கு எடுத்த லிஸ்ட். அதுல ஒரு 5-10 கூட முன்ன பின்ன இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு தேட்டர் ஓப்பன் ஆகலாம். இப்போ குமாரபாளையம் சேலத்து பக்கத்துல ஒரு தேட்டர் 2 ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வேளை ஓப்பன் ஆகலாம், ஓப்பன் ஆக போகலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கவுண்ட் வச்சிங்கன்னா ஒரு 10 தேட்டர் முன்ன பின்ன இருக்கும். ஸ்கிரீனா தேட்டரா 720 இருக்கு, ஸ்கிரீனா 1171 இருக்கு இன்னைக்கு நம்ம எடுத்த லிஸ்ட். இதுல வந்து கண்டிப்பா ஒரு 200 ஸ்கிரீன் வந்து கம்மியா வரும்.
இப்ப சத்தியம்ல எல்லா ஸ்கிரீன்லயும் போட மாட்டாங்க. நீங்க பாத்துருப்பீங்களா? சத்தியம்ல அதான் ஒரு எல்லாத்தையும் போட நீ மாட்டாங்க. சொல்ற கணக்கு பார்த்தா ஒரு 900 to 950 ஸ்கிரீன் வரும் இல்லையா? அப்படிதான் போடுவாங்க. அதான் சத்தியம்ல ஆனா எல்லா இந்த ஸ்கிரீன்லயும் போட்டு பாத்துருக்கீங்களா? ஏதோ கார்த்தினா படத்தை கார்த்தினா எல்லாரும் அப்படி போட மாட்டாங்க. கார்த்தினா டிக்கெட் ரேட் எல்லாம் எப்படிண்ணா போகுது? கவுண்டர் ரேட்டு தான் 190 தான். ஊர் சைட்ல ஒரு 200 முன்ன பண்ண 250 அந்த மாதிரி வைப்பாங்க. இல்ல இவங்க எப்போதும் போல 1000 ரூபாய்க்கு விற்பாங்களே, அப்படி இந்த மாதிரி விற்கலையே? 1000, 2000, 3000. இல்ல 1000 விற்காது. ரூபாய்க்கு விற்க 1000 ரூபாய்க்கு முடியாதுங்க. மட்டும் இப்போ இருக்காது. 9 மணி ஷோ வந்ததுனால 1000 ரூபாய்க்குலாம் விற்க முடியாது. அதெல்லாம் முடிஞ்சது. 9 மணி ஷோ வந்தோடனே மண்ணள்ளி போட்டாங்க. அதெல்லாம் 1 மணி ஷோ, 4 மணி ஷோ, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா, 3000 ரூபா, 2000 ரூபா இதெல்லாம் இருந்துச்சு. 9 மணிங்கிறப்போ எல்லாம் 4 மணிக்கே சேட்டன்மார்கள் பார்த்துருவாங்க, பெங்களூரில் பார்த்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா குரூப்பும் அங்கே போயிரு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே இந்த இவனுங்கெல்லாம் பிங்கு பாக்ஸ் ஏங்க இவனுங்கெல்லாம் அங்கே இவனுங்களாம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டானுங்க பெங்களூர்ல. ஐயப்பன், யாரு வெங்கட் இவனுங்களாம் போய் பொழக்கிறானுங்களா? ஐயப்பன் 4 மணிக்கு ஆல்ரெடி ரீஆயிட்டானுங்க பெங்களூருக்கு. பாரோ இல்லையா ஐயப்பா ஏலோ அப்படின்ட்டு போட்டு பொழக்கிறானுங்களாம். அங்க எங்கடா போறீங்க? மரியாதை 9 மணிக்கு இங்க வந்து பாருங்கடா. நான் யோசிச்சேன் பாலக்காட்டுல பார்த்தோம். இல்லடா நாமளே வந்து சுகர் பாடிடா. நாம ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா கூட எங்க வர அப்போ தலைவர்லாம் இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இங்கே பிளாக் பண்ணுறப்போ போய் பாலக்காட்டில் போய் பாட்டு வந்தோம். விஸ்வரூபம் தான் அங்கே தான் போய் பார்த்தோம். கௌமாலையான ஒரு தேட்டர் இருக்கு அங்கேயா? கௌமாலையில தேவின்னு இருக்கு. தேவி என்னது? தேவி பாலக்காட்டுல பேர் என்ன? தேவி சம்திங். இல்ல தேவி இது கர்மா. தேவி கர்மா கிடையாது. தேவி சம்திங் ஏதோ வரும் அந்த தேட்டரு. அவங்க ஆனா அப்ப என்ன தோணிருக்கும்னா இந்த படத்துக்கு தான் இங்க வந்து பார்த்தோமா தோணி இருக்கும். படம் முடிச்சு வரும்போது அந்த ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங் அதை மறக்க முடியாத ஃபீலிங். நானும் அங்கதான் பார்த்தேன். அதாவது விஸ்வரூபமெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம போலீஸ் இதெல்லாம். அதாவது ஒரு மாதிரி ரகசியமா பார்த்தோம் விஸ்வரூபமெல்லாம். அங்கே போட்டு காமிச்சாங்க. சும்மா ஒரே ரவுஸ் விஸ்வரூபமெல்லாம். ஐயோ என்ன பரபரப்பு! ரவுஸும் கிடையாது, பரபரப்பு கிடையாது. எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் வரைக்கும் தான். அது வரைக்கும் தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ போயிட்டு இருக்கோம் படம். அது இருந்தாலுமே ஒரே பரபரப்பையா. ஐயோ அந்த இது சொல்றது படமே வந்து ஒரே நியூஸ்ல வெளில வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்கு அதை சொல்லவே தெரியல. அது வேற பார்ட் 2லாம் அப்ப தெரியாதுல்ல நமக்கு. திடீர்னு வந்து என்னங்க கிளைமேக்ஸ் இல்ல, திடீர்னு வந்து இது தொடர்ந்து முடிச்சிட்டாங்க. சொல்றீங்க அந்த படத்துக்கு எல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். மோடெல்லாம் இல்லைங்க. எங்க நீங்க சொன்னாங்க சதீஷ்? இல்ல சதீஷ், இவங்கெல்லாம் கொட்டுக்காளி பார்ப்பாங்க ஆனா விஸ்வரூபம் பார்க்க மாட்டாங்க. நான் இல்லன்னு சொல்லுங்க, நெகட்டிவால சொல்றீங்க. அப்ப வந்து புதுசா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். என்ன கிளைமேக்ஸே காணோம். கிளைமேக்ஸே காணோம். பாலக்காட்டுல போய் படம் பாக்குறோம், கிளைமேக்ஸ் இல்லைன்னா என்ன பண்றது நானு? நீங்க கீர் வண்டி ஓட்டுனீங்கன்னா ஆண்டவர் கீர் இல்லாத வண்டி ஓட்டுவாரு. அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அதெல்லாம் நீ கேட்க கூடாது. தலைவா அங்கதான் பார்த்தோம். தலைவா ரோஸா இருந்தது. தலைவெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. செம்ம கூட்டம். தலைவெல்லாம் போய் ஒரே தள்ளு. பழைய ஃபிகர்காரன் வச்சிருந்தா அதை போய் சைடு பூரா ஸ்கிராச் ஆகி போய் அங்க போய் இது பண்ணி அது சரியா வேண்டியதானுங்க. பாலக்காடு போக வேண்டியதானே. நீங்க எல்லாம் ரிவ்யூ பண்ணணும். 4 மணிக்கு படம் பார்த்துட்டு 7 மணி ரிவ்யூ பண்ணாதானே சூப்பரா இருக்கும். ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாலக்காடு வீட்டுக்கு பக்கத்துல தானே, அவினாசி பக்கம் தான். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. போயிட்டு ஜாலியாக ரிவ்யூ அங்கேயே ஒரு ஹோட்டல் கீட்டில் எடுத்து அங்கேயே வச்சு ரிவ்யூ பண்ணிட்டு இங்கே வரலாம். அப்படி என்ன போய் ரிவ்யூ பண்ணுவானே? அப்படி என்ன போய் ஓடுவானே? நம்ம ஊரில் வராத படத்தை போய் அப்படி என்ன போய் ஓடுவானே அப்படிங்கிற அந்த மூடு. அப்படி கிடையாது. விட்ட ஃபயர் குறைஞ்சு போச்சுங்க. அந்த இது ஐயோ வயசு ஆகுதியா? ஐயோ நான் என்னங்கிட்ட இருக்கிற ஃபயர் கூட நமக்கு இல்லை. பிரசாந்த் ப்ரோ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிரசாந்த் ப்ரோ போன வாரம் ஒரு குட்டைக்குள்ள போய் விழுந்தீங்கல்ல நீங்க. அது ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்களா? என்னாச்சுன்னு பாத்துருக்கீங்களா தெரியல. எங்க ஒரு ஸ்பேஸ்க்கு போனார்ல. ஆமாமா. அது இப்ப என்ன இருக்குது பாத்தீங்களா? அது என்னாச்சு தலைவா? எனக்கு தெரியல. அதுல உங்க கூட பேசின ஒரு
அதுல இருந்த ஒரு மெம்பரு அவங்கள போட்டு தாளிச்சிட்டாங்க நல்லா. அப்படியா? ஆமா ஆமா. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் தலைவா. தலைவா ரொம்ப சிம்பிள் தலைவா. இப்போ நான் உங்களை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன நினைச்சுக்குவேன், அப்போதைக்கு என்ன நினைச்சுக்குவேன்னா, நான் தாண்டா சுப்பீரியருங்குவேன். அப்புறம் கர்மான்னு ஒன்று இருக்குதுல்ல, அவர் ஈட்டி எடுத்துட்டு வந்து பின்னாடி விட்டு வாயில் எடுப்பாரு. அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும் தலைவா. இது இது எனக்குன்னு இல்லை, எனிபடி நாம என்னைக்குமே இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணிட்டோம், இன்னொருத்தனை டாமினேட் பண்ணிட்டோம், சூழ்ச்சியினால வந்து நம்ம வீழ்த்திட்டோம்னு நினைச்சோம்னா அது அவங்களுக்கு நடந்தும் தலைவா. அது காலங்காலமா நடக்குது, அது இப்பவும் நடக்கும், இன்னும் நடக்கும். நான் ஒன்றும் சாப்பிடலாம் வேண்டியதில்லை, நமக்கு ஒன்றும் மந்திரம் தெரியாது, சமஸ்கிருத மந்திரம் தெரியாது, அது நடக்கும், அது அவ்வளோதான். நாம் அதை தாண்டிட்டோம், அவங்களும் தாண்டுவாங்க, அவ்வளோதான். எல்லாம் நண்பர்கள் தான் தலைவா. என்னங்க நாம கர்மாங்கிறானு கர்மா பற்றி நான் பேசணும்னா எல்லாம் காண்டா எல்லாம் தலையை பற்றிக்கும். நாம் சில இதெல்லாம் பேசுறது இல்லைங்க. சரி போங்கடா டே, அவ்வளோதானடா. என்னடா ட்ரெண்டு பண்ணுவீங்களா பண்ணிங்கடா, அவ்வளோதான். என்ன போய் என்ன அசிங்கப்படுது இன்னைக்கு நேத்தாடா என்ன அசிங்கப்படுத்துறீங்க, 15 வருஷமா அசிங்கப்படுத்துறீங்க. சரி இன்னொரு தடவை அசிங்கப்படுத்த பண்ணிக்கோ, சரி பார்த்துருவோம், என்னதான் இந்த உலகம் கொடுத்துன்னு பார்த்துருவோம், அவ்வளோதான். கார்த்தினா நீங்க பெங்களூர் போய் பாக்குறீங்களா எப்படி சென்னையில? அவன் இங்கே தான் இருப்பான், நாங்களாம் பூமர் செட்டு இங்கே தான் இருப்போம். அங்கே ஒரே உட்காந்து போதியா கார்த்தி அங்கெல்லாம் போய். இன்னொரு பிரச்சனைனா 4 மணிக்கு போய் பார்த்தா எல்லாரும் போன் அடிச்சு எப்படி படம் இருக்கு எப்படி இருக்கு ஐயோ அப்படின்னு உயிர் வாங்குவீங்க. எதுக்கு இந்த வம்பு? 9 மணிக்கு போய் ரிலாக்ஸா பார்த்துட்டு போயிடலாம். இங்க பாலக்காட்டுல போய் எல்என்டி பைபாஸ்ல தான் லோட் லாரி வந்து அது நானும் படம் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது படத்தை போனை மீட் ஒழிச்சு தான் பார்க்கணும். போனும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்டர்வல் இருக்கு எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு. இல்ல அதுல இல்ல, இப்போ பிரசாத் பிரதர் நான் ஒரு ரிவ்யூ நல்லா பார்ப்பேன். அப்புறம் நீங்க அன்னைக்கு மட்டும் என்னோட போனை மிஸ்டு கால் லிஸ்ட்டை காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கும் ஒரு 100-150 மிஸ்டு கால். படம் விட்டு வந்து 2 மணி நேரம் போன் பேசிக்கிட்டே இருப்பீங்க ரூம்குள்ள போய். ஆமாங்க, எப்பயுமே படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து ரூம்குள்ள 2 மணி நேரம் போன் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 30 பேர்கிட்ட பேசணும், 30 பேர்கிட்ட பதில் சொன்னோம். அவங்க ஒரு குறுக்கு கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொன்னோம். எல்லாத்தையும் பேச வேண்டியதா இருக்கும். இது இந்த 9 மணிக்கு பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன். 4 மணிக்கு பார்த்தா டாபிக் முதல்ல கேட்டுவாங்க, ஏன்ட்டா அப்புறம் கேளுங்கன்னு சொல்லி பண்ணிக்கலாம். அதான் இன்னொன்னு ஒரு சிலர்லாம் அவனே படம் பார்த்துருப்பான், படம் பார்த்துட்டு நம்மகிட்ட கேட்பேன், ப்ரோ நான் படம் பார்த்துட்டேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நீதான் பார்த்துட்டல, என்னையா கேட்கறது இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தோணும் இல்ல, உங்க அபிப்பிராயம் ஒண்ணு சொல்லுங்க. நீ பார்த்த படத்தை தான் நானும் பார்த்தேன், ஏன் இப்படி பண்ற? இன்னைக்கு வேணா ஒருத்தன் காலையில கூப்பிட்டான், போண்டா பிரசாந்தா அப்படின்னா திருப்பி ஒரு ஷார்ப்பா 2 கெட்ட வார்த்தை தான் பேசினேன். ப்ரோ ரெக்கார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா திருப்பி அதே கெட்ட வார்த்தை சொல்லி ரெக்கார்ட் பண்ற அப்படின்னு ஒரு வெச்ச வந்து ஆளவே காணும். காலைல 11 மணிக்கு கூப்பிட்டுருந்தீங்கன்னா, டே ஏண்டா 11 மணிக்கு கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அப்புறம் நான் திருப்பி பேசுவேன்ல, சாரி கேட்டிருந்தீங்கன்னா சாரி. நான் என்ன வந்துட்டு நான் செவனேன்னு நான் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு பல்லுகள்லாம் விளக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறேன். கூப்பிட்டு பாண்டான்னு சொன்னா கூட பரவாயில்ல, போண்டா பிரசாத் அப்படின்னா ஒன்றும் கூலி கேரக்டர் ரிவீல்லாம் வந்து அந்த டிஸ்கோ அந்த DISCO அதுக்கேற்ற மாதிரியே விட்டுட்டு இருக்காங்க. டிஸ்கோ அந்த மாதிரி அப்ப டிஸ்கோனா இந்த மாதிரி அந்த ஃபார்மேட்ல விட்டுருக்காங்க. அதான் அப்படியே வரோம், பேன் இண்டியாவா மாறுது படம். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆள் கொண்டு வந்து பேன் இண்டியாவா மாத்துறாங்க, நல்லது தானே. சௌபின் சாகர் சூப்பரா அடிப்பான், செம்மையான ஒரே ஆள் தானுங்க. மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் மெயின் அவர் தான். ஆனா இதுல எப்படி ப்ரோ ஃபுல் ஃபிளெஜ்ட் கேரக்டரா? இந்த ஜெயிலர்ல வந்து ஒரு கேவியர் மாதிரி வந்தாங்க எல்லாரும், இதுல வந்து ஃபுல்லா ப்ரோ இது எனக்கு தெரிஞ்சு நல்லா ஃபுல் கேரக்டர் தான். கூலி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது, அப்புறம் அவருக்கு நல்ல கேரக்டருங்க, அவருக்கு நல்ல கேரக்டர் தான், சூப்பர் கேரக்டர் தான். இல்லை அவங்களும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க, கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி இருந்தால் தான் உள்ள இறங்குவாங்க. இல்ல அதுவும் இல்லாம திரும்ப அதே மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு சீனுக்கு மாசா வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது வழக்கமா இருக்கிற மாதிரி இல்ல ப்ரோ, ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் தே வாண்ட் டு ஸ்கோர். அண்ட் இது பிளாட்ஃபார்மாவே கூலி வந்து உங்களுக்கு பெரிய பேன் இண்டியா படமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
பெரிய அடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லோகேஷ் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு அடி, ஒரு அந்த 1000 கோடி ரூபா அந்த அந்த எய்ம்னு நினைக்கிறேன் கூலி எனக்கு தெரிஞ்சு. ஸோ நடந்தால் சூப்பருங்க உண்மையாக. ஆமீர் கான் இருக்காரா கன்ஃபார்ம்டா? எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். ஆமீர் கான், அர்பாஸ் கான், சல்மான் ஆனா கான். எல்லாரும் கையில பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் கோல்டு வாட்ச் தான், அதான் மேட்ரு. அது கனெக்ட் ஆகுங்க. அதான் வாட்சு கீச்சு திருகி டைம் ட்ராவல் பண்ணி கிண்ணி போய் முன்னாடி வருவாங்களோ என்னவோ என்னவோ நடக்குதானா வாட்சை வச்சு. வாட்சை பார்க்குறாங்க, முள் ரத்தமாக இருக்கு, கட்டிக்கார. நாகார்ஜுனா அவரோட லுக் நல்லா இருந்துச்சு. என்ன பிரதர்? நாகார்ஜுனா அவரோட லுக் நல்லா இருந்துச்சு. இல்லை, அவர் கண்ணை மூடிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? நான் கண்ணாடி ஜூம் பண்ணி பார்த்தேன், கண்ணை திறக்கவே இல்லை தலைவன். பாருங்களேன், ரவுஸாக இருக்கும் பாருங்க, அதுக்கு ஜூம் பண்ணி பாருங்க, கண்ணை மூடிட்டு இருக்காரு அவர். என்ன கண்ணை திறக்க காணும் பார்த்தா கண்ணாடிக்குள்ளேயே கண்ணை மூடிட்டு இருக்காரு. தெரில இல்லைண்ணா, இதெல்லாம் பார்க்குறதுங்க தான் வேலையெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம்ல, அதனால் பார்க்குறது, ஜூம் பண்ணி பார்க்குறது. ஏன்னா லோகேஷோட போஸ்டர்லாம் பயங்கர டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குங்க, அதனால் ஜூம் பண்ணுறது, ஜூம் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தேன், கண்ணை மூடிட்டு இருந்தா அப்படி, கண்ணை திறக்கவே இல்லை அவர். சரில ஏதாவது இடையில மீட் பண்ணீங்களா லோகேஷ் சார்? லோகேஷ் பிரதரை இடையில இங்கே இல்லை ப்ரோ, அப்போ அன்னைக்கு மீட் பண்ணது தான். அப்பப்போ எங்காவது ஒரு இடத்துல பார்க்க நேரும் ப்ரோ, பார்க்க. அவர்கிட்ட இதெல்லாம் பேச முடியாது ப்ரோ, இதெல்லாம் நம்ம பெருசாக பேச முடியாதுங்க. பாவம் ப்ரோ, அவரோட வயசுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்லாம் சுமக்கிறாரு. நாம் போயிட்டு ஏதாவது நோண்டணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காதுங்க. அதனால் மேக்ஸிமம் அது அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இல்லைங்க, அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா படம் முடிச்சா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு கரெக்டாக? கொடுப்பாரு ப்ரோ, அது கொடுப்பாரு. அது அவரோட பெருந்தன்மை. உண்மையாலுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சின்ன யூடியூப் சேனலு, வேறு கோட்டு கூட நம்ம யாருமே இன்டர்வியூ கூப்பிடல, அந்தளவுக்கு சின்ன யூடியூப் சேனலு. நம்ம கூப்பிட்டு லோகேஷ் கொடுக்குறதுங்கிறது அவரோட பெருந்தன்மை. அது அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுற அப்படி, அவ்வளோதான். ஏதாவது கோட்டில் 1-2 இன்டர்வியூ எடுக்கலான்னு பார்த்தா எங்கே எல்லாம் இவனுக்கு முன்னாடி போய் எல்லாம் சண்டை போட்டு நிற்கிறாங்களாட்டிருக்கு. எடுத்து ஏதாவது புதுசாக இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது. ப்ரோ ஹாய். என்ன ப்ரோ, கிணத்துக்கு அடியில் தண்ணிக்குள்ளே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. கிணத்துக்கு அடியில் பக்கெட்டு வச்சு இந்த வடிவேல் படுத்திருப்பா அப்படி இல்லாதது, அந்த மாதிரி இங்கே அடியில் இருக்கீங்க. இல்லாட்டி சம்சாரம் வாயிலே போடணும், பெட்ஷீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. ஏங்க கேட்கலைங்க, எனக்கு காது மந்தமோ? சரி சொல்லுங்க. எப்போ என்னடா சொல்றாரு, கேட்டு சொல்றான். எனக்கே கேட்கல, நான் சத்தியமா. அதுதான் அவர் என்னன்னு தெரியல, அவர் என்ன மனசுக்குள்ள பேசுறதெல்லாம் கேட்காது ப்ரோ, மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இங்கே கேட்காது. சத்தமா பேசுங்க ப்ரோ, ஹெட்செட் கழட்டிட்டு பேசுங்க ப்ரோ. இப்போ கேக்குதா? ஃபிகர் கூட பேசுற மாதிரியே பேசுனீங்கன்னா எப்படி ப்ரோ? பேசணும் இல்ல, இன்னைக்கு இதுக்கு போயிருந்தேன். ஹெட்செட்டா? இல்ல நீங்க உங்க பார்ட்னர் கூட பேசுற அந்த மூட்லயே எங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நம்ம கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் பார்ட்னர் தாங்க. எப்படிமா இருக்க, சாப்பிட்டியாமா? அதுக்கு இன்னைக்கு இதுக்கு போயிருந்தோம். அங்க இவரு பார்த்தாரு, அவர் பேர் என்ன, விஜய் மேனேஜர், அவர் பேர் வந்து ஜெகதீஸ்வரர் வந்திருந்தாரு, பிஜிபி. சரி, அவர்கிட்ட ஏதாவது கேட்கலான்னு பார்த்தேன், அவர் ஃபேமிலியோட வந்திருந்தாரு. கேட்டு சொல்லிட்டு போறேன், என்னன்னு தெரியல, சும்மா ஒரு ஆயே சொல்லி செல்ஃபி விட்டுட்டு வந்தாரு. பிஜிபிக்கு வந்தவரையும் மன உளைச்சல் ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிஷம் கூட பேசல, சும்மா பார்த்துட்டு நான் ஹாய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அது அவங்க ஏரியா தானே, எல்லாம் ஈஸியாரில் தான் இருக்காங்க எல்லாரும். அதனால எங்க பக்கத்துல இருக்கிறது சாப்பிட்றக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல, டிராம்பலைன் அந்த இதுக்குள்ள வந்திருக்காரு. என்ன ப்ரோ? இந்த டிராம்பலைன் இருக்குல்ல, இப்போ புதுசா ஓபன் பண்ணிருக்காங்கல்ல பிஜிபில. அப்படியா? ஏங்க இதெல்லாம் இன்னும் போறீங்களாங்க? இந்த ராட்டந்தூரி இதுக்கெல்லாம் போய் இன்னும் குழந்தைங்களா இருக்காங்களா, அவங்களும் என்ன விளையாடுவோம். ஓ சாரிங்க, எனக்கெல்லாம் இந்த ஆங்கிள் எங்களுக்கெல்லாம் மொட்டை பசங்களாங்க எங்களுக்கு, அதனால இந்த ஆங்கிளே மறந்து போச்சுங்க. அதாவது ராட்டந்தூரி இருக்குது போகணும், அப்புறம் இதுக்கெல்லாம் போவீங்களா, அந்த அண்டர் வேர்ல்டு, அந்த சி வேர்ல்டு, அங்கெல்லாம் போய் அந்த பழைய சுறாமீன் ஒன்று இருக்கு, அந்த சுறாமீனை பாட்டு. என்னங்க? ஆமா, அது அந்த ஸ்னோ அதெல்லாம் இருக்கும்ல, எல்லாம் போயிட்டு வரணும். இந்த ஸ்னோ வேர்ல்டு இல்ல, இன்னைக்கு போனது வந்து வேற. அந்த அதான் ரீசெண்டா எல்லாம் அந்த யூடியூப்ல எல்லாம் பறந்துகிட்டே சாப்பிடுறாங்க. சரி ப்ரோ, இல்ல நான் என்ன கேக்குறேன், இந்த குழந்தை எதை பார்த்து வந்து டார்ச்சர் பண்ணுது ப்ரோ? எதை பார்த்து டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போகுதுங்க? வெளியே கூட்டு போனாலே போதும் ப்ரோ, அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாதான் பிரச்சனை. 6 வெளியே கூட்டு போய் விளையாட வச்சுட்டீங்கனாலே போதும்.
எங்கேயாவது கூட்டு போனா சரி. அவ்வளவுதான். எங்கனாலும் ஓகே. காசு இருந்தா மால் கூட்டு போங்க, காசு இருந்தா பீச் கூட்டு போங்க, அவ்வளவுதான். பீச்சுக்கு போனா செலவாகுது இல்லையா? பெரிய செலவு இல்லையா? ஒரு ரிசர்வ்னாவது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தான். லஞ்ச் டின்னர் எதனா சாப்பிட்டீங்கன்னா உங்க இல்ல அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதுவும் ஓகே தான். நேக்கா அப்படி இப்படி பேசி கூட்டு வந்துடணும். அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன அங்க 2 பலூன் ஷூட்டிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கூட்டி வரணும். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். மாலுக்கு போனா என்ன ப்ரோ ஒரு ஆவரேஜா என்ன செலவாகும்? மால்லாம் போனா நிறைய ஆகும் ப்ரோ. இன்னைக்குல 7000 8000 பழுத்து விட்டுருச்சு. என்னங்க சொல்றீங்க? என்னங்க என்ன பண்ணீங்க? டிக்கெட்டே 4000 ரூபாய். ஏது ப்ரோ? இதான் இந்த விஜிபி ப்ரோ. இதெல்லாம் பேசினா எல்லாம் திட்ட போறாங்க ப்ரோ. இதெல்லாம் தனியா ஃபோன் பண்ணி பேசிங்க. ஏங்க அதனால என்னங்க? ஏங்க இதெல்லாம் யாருங்க? இங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரனுங்க கேட்டிருக்கானுங்க. எல்லாம் 100 கோடி 200 கோடி வச்சிருக்கானுங்க. நீங்க பேசுங்க. அவன் டிக்கெட்டு சாப்பாடு ஓகே 7000 ரூபாய் வருது. 4 பேர் டிக்கெட் மட்டுமே 1000 ரூபாய் வருதுங்களா விஜிபி? 800 ரூபாய் ப்ரோ டிக்கெட். அம்மா என்ன ப்ரோ 800 ரூபாய்க்கு என்ன பண்றானுங்க? ராட்டந்தூரி என்னென்ன கூட்டிட்டு போறானுங்க? இல்ல ப்ரோ நிறைய இருக்கு. இந்த புதுசா இருக்குதுல நிறைய வச்சிருக்காங்க. ரைட் எல்லாம் நிறைய இருக்குங்களா? விஜிபி இல்ல ப்ரோ, விஜிபியோட தம்பி அவரு வண்டர் வேர்ல்டு. அதான் போய் இப்ப இந்த யூடியூப்ல எல்லாம் உட்கார வச்சு மேல பறத்து கூட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்களே அந்த இடம். ஓ மேல பறக்குறாங்க. ஓ மேல பறந்து சாப்பிடுறானுங்களா? ஆனா அதுக்கு தனி காசு. இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா? டேய் பாக்குறேன்டா. எனக்கு இதெல்லாம் வர மாட்டேதேடா. எல்லாம் பூரா ஆண்டிக்கு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்குறா நம்ம ரீல்ஸ். என்னவோ நான் பாக்குறதா வருதுன்னு வச்சுக்கோ. சரி அது பாக்குறேன். இப்ப அதனால என்ன பூரா அதான்டா வருது நமக்கு. எது அது இல்லைன்னா இவனுங்க பூராண்டா அந்த இந்த கடை ஒண்ணு நண்பர்களே நான் என்னைய கடையை விற்க போறேன், சட்டர் எவ்வளோ அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டேய் வாடா இங்க நடு ரோட்டுக்கு வாடா பொட்ட பயலை அப்படின்ட்டு ஒரு ஆள் சத்தம் போட்டுருக்குறா அவன். அப்புறம் இந்த மசாஜ் பண்றவர் இவர் தெரப்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுட்டும் வீலி சூடாருன்னு அந்த மாதிரி அவர் ஒரு போஸ்ட் போட்டு சைடில் தர்பூசணி வச்சுட்டு அதை நின்றுட்டு இருக்கா அப்படி அவரு. அப்புறம் ஆண்டிஸ் ஃபுல்லாக லைனாக டான்ஸ் கம்ப்ளீட் டான்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரீலுக்கு ஒரு 6 ரீல் டான்ஸ். ஃபாலோ பண்றியா அவங்க தானே காட்டுவாங்க. டே இல்லடா இதெல்லாம் வருதுடா. நான் வரது சொல்றேன்டா. இதுக்கு என்ன ஜெயில் லீகில போட்டுருவீங்களா? போடுவீங்களா தெரியலையே. இது ஏதாவது அஃபெண்ட் பண்றேன்னா தெரியலையப்பா. அப்புறம் அங்க சுழுக்கு எடுக்கிறேன் இங்க சுழுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி கைரோப்ராட்டிக்னு சொல்லி என்னென்னமோ பண்றாங்க. அது நம்ம பாக்குறது இல்ல. அதெல்லாம் பாக்குறது இல்ல. ஆனா அது யூடியூப்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் நான் ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. உங்களோட டைம் லைன்ல வந்து நீங்க என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணும். சாரி வெங்கட்ரமணா உனக்கு பிறந்த நாள்ரா. லேட்டா சொல்லிட்டேன். சாரிடா. இது தேங்க்ஸ்ண்ணா. டேய் சாரிடா. கூப்பிட்டாவது ஒரு சொல்லியிருக்கேன்டா நானு. சில்னா இதுல என்ன இருக்கு? சில் தான் பார்த்தேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அஹிம்சா வாசு தியேட்டர் இவங்கலாம் கீழே இருக்காங்க. அவங்களெல்லாம் ஸ்பீக்கர்ல ஏத்துங்க. வர மாட்டாங்க. வருவாங்க. கோட் பத்தி மட்டும் பேசுவோம் நெக்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ். ஓகே கொடுங்க வந்தா வரட்டும். இல்ல நம்ம கோட் பத்தி பேசுவோம். பேசுங்கப்பா. இருங்க பிரசாந்த் நான் சொல்லிடுறேன். ஈஸியா இருக்கும் எல்லாரும் கேட்கலாம். சொல்லு வெங்கட்ரமணா. இப்போ உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் குரூப்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா பசங்க மாதிரி கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணுமோ அது வந்து ஒரு ஷார்ட்டர் டைம் ஸ்பேன் லைக் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அந்த கேட்டகரி ஆஃப் ரீல்ஸை மாத்திரம் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்ல கிரியேட் பண்ற ரீல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய புஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க டைம்ல நீங்க என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். எந்த கேட்டகரி ஆஃப் வீடியோஸ்க்கு நீங்க ஸ்கிரீன் டைம் நிறைய கொடுக்குறீங்களோ அது நீங்க கன்சியூம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அந்த வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. என்னடா வெங்கட்ரமணா இதுக்கு தனியா கோர்ஸ் படிக்கணும் மாட்டேங்குதுடா. அப்படிலாம் இல்ல. நீங்க சொல்றீங்கல்ல அதெல்லாம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடா எனக்கு இல்லனா நான் வெங்கட்ரமணா நான் எப்படின்னா நான் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் பூமர் போயிட்டேன்டா. அதாவது எப்படின்னா இந்த வீடு கட்டுவது எப்படி செங்கல் வைப்பதற்கு கொத்தனார் வந்து இத்தனை கலவை போடணும். ஏன்னா வீடு கட்டிட்டு இருக்கமா அதை பார்த்து அதுல எக்ஸ்ட்ரீம் போயிட்டானுங்க. நீ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வெள்ளக்காரன்லாம் வந்து வீடு கட்டுறத சொல்லி தந்துட்டு இருக்கிறான். அங்க போயிட்டு நானு அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டா அப்புறம் நீங்க சொல்றதே அதே தான். இப்போ உங்களுக்கு வீடு கட்டுறது தேவை சம்பந்தமா நீங்க வந்து சும்மா ஒரு டெரஸ்ல வந்து ஒயிட் பெயிண்ட் போட்டா எப்படி வாட்டர் சீப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ சிவில் கேட்டகரின்ற மாதிரி எடுத்துக்கும். இப்போ ஹேஷ்டாக்ஸும் அதுக்கப்புறம் டாபிக்ஸும் வந்துடும். ஸோ அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது ரிலேட்டடா வந்து எல்லாம் சரிதான். காசு மட்டும் தர மாட்டேங்குது இன்ஸ்டாகிராம். காசு உங்களுக்கு அது ஆக்சுவலா வந்து இங்க மானிட்டைஸ் பண்றதுக்கு என்ன காரணம்னா
இன்ஃப்ளூயன்சர் வந்து மல்டிபிள் இதில் இருக்காங்க. லைக் டிவி சேனல்ஸில் போயிட்டாலும் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பாப்புலர் விசிபிலிட்டி கிடச்சிருது. அதை வச்சு அவங்க கண்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பராக கண்டென்ட் இப்போ நீங்கள் வந்து திடீர்னு உங்கள் ப்ரொஃபைல் வந்து சினிமா கண்டென்ட்லாம் தாண்டி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக நிறையா போட்டு உங்களுக்கு ஷேர்ஸ் வச்சு நிறையா ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து பயங்கர வந்து புரியவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்தியாவுக்கு 2022லேயே வந்து இல்லை 2022லேயே வந்து மானிட்டைசேஷன்லாம் ஆன் பண்ணி விட்டான். இப்போ வந்து அந்த போனஸ் பாயிண்ட்ஸ் அதாச்சும் உங்களுக்கு இதில் இது இருக்கும்ல, டிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இது யார் இது விடுங்க இருங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாரு. என்ன மொக்க? அப்ப எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது? நீங்க பேசுங்க, நாங்க கேக்குறோம். இருங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாரு, என்னன்னு கேட்போம். இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மொக்கங்காதீங்க. நாம என்ன பெரிய பிரசாந்த் ப்ரோ, இருங்க. கிங் வணக்கம் கிங் ப்ரோ. இன்னைக்கு வாழை பார்த்தேன் ப்ரோ. ஓகே, இந்த மாதிரி படம்லாம் அந்த பெர்லின் அந்த அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்காதா ப்ரோ? சூப்பரா இருந்துச்சு பார்த்தேன். டைரக்ஷன், மேக்கிங்காவும் சரி, எமோஷனலாவும் சரி. அது நீங்க வந்து இந்த சவுண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணணும் ப்ரோ, அப்பதான் கிடைக்கும். அதான் ப்ரோ கேக்குறேன், கொட்டுக்காளி கொடுக்குறாங்கன்னா இது கொடுக்கலாம்ல? போகணும் ப்ரோ, அதெல்லாம் கிடைக்கணும் நியாயமா. நான் அதான் சொன்னேனே, நான் ரிவ்யூல சொன்னதுதான். ஆஸ்கருக்கு நாமினேட் ஆச்சுன்னா, ஆஸ்கர் இங்கிருந்து நம்ம ஆஸ்கருக்கு நம்ம பங்கேற்றுச்சுன்னா ஆஸ்கரே ஜெயிக்க வந்த படம். அதான் உண்மை. அது கொடுக்கணும், இவனுக்கு மனசு வேணும்ல அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. இப்பவே ஆரம்பிச்சுட்டானுங்க, மாரி செல்வராஜ் கதையை திருடினாருன்னு. இவனுக்கு எவன் ஜெயிச்சாலும் பிடிக்காதுங்க. எவனும் அது எதுனா கொஞ்சம் இப்படின்னு ஜெயிச்சிட்டானுங்கன்னா போதுங்க, ஆட்டுறதுங்க. கதை என்னுடையது, அது என்னுடையது, ஏதாவது பேச அந்த ஏஜென்ட்டுக்கு செலவு பண்ற காசுக்கு அடுத்த ஒண்ணு படம் எடுத்துட்டு போயிடலாம். ஆஸ்கர் கொண்டு போனா அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க மூலியமா ப்ரோ. அதே மாதிரி அந்த கொட்டுக்காளி மாதிரி பாட்டு எல்லாம் வைக்க கூடாதா? மியூசிக் இருக்க கூடாதா? அந்த மாதிரி கேக்குறேன். ஆமா, காத்தடிக்கணும், ஆட்டை வந்தோடனே ஸ்லோவா கேட்பற வேண்டாம்ப்பா. இதுக்கு முந்தானே தேர்ல போகுனாங்க, நல்ல படங்களை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கதில்லை அப்படின்னு. இந்த பிரசாந்த் சினிமாவுக்கு எதிரானவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க 4-5 பேரு. அதை காட்டிட்டு எங்க ஆஸ்கர்ல வந்து ஹாலிவுட் படத்துக்கு தான் கொடுக்குறாங்க. இல்ல கார்த்தி, கேட்டகரி இருக்குல்ல, நம்ம கேட்டகரி இருக்குல்ல, கேட்டகரியில கொடுக்குறாங்க. அது அந்த ஒரு கேட்டகரியில தானே கொடுக்குறாங்க. இல்லையா, நாம ஜெயிக்குது இல்லையா, நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல கார்த்தி, நம்ம இதெல்லாம் ஜெயிச்சிருக்கோம்ல. இந்த ரஹ்மான்ல அதுலதான் ஜெயிச்சாரு கார்த்தி. ஸ்டம்டாக் ஹாலிவுட் படம். ஹாலிவுட்யா, நம்ம இங்க ஜெயிச்சிருக்கேயா. ஸ்லீப்பிங் டிராகன், கவுச்சிங் டைகரா, ஏதோ டைகர் நம்ம சைனா படம் ஜெயிச்சிருக்கு. இல்ல ப்ரோ, ஜப்பான் படம்லாம் கூட பேரசைட்லாம் கொடுத்தாங்க. இப்போ கொரியன் படம் பேரசைட் ஜெயிச்சிருக்குது. அது நிறைய ஜெயிச்சிருக்கே கார்த்தி. வருஷம் ஏதோ ஒரு படம் ஜெயிச்சிட்டே தான் இருக்கும். நீ வந்து ஃபாரின் படம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கூட நம்ம எந்த படம் நாமினேட் ஆச்சு, ஏதோ ஒரு படம் ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்துச்சே, ஏதோ ஒன்று அனுப்புனாங்க, அப்புறம் ஆகலை அப்படின்ட்டு. இது கல்லி பாய். கல்லி பாய் ஒரு இடத்து. இது இது போச்சுல்ல, நம்ம இது ஒரிஜினல் ஸ்கோருக்கு நாமினேட் ஆச்சுல. இது நாமினேட்ல வாங்கவே செஞ்சு செஞ்சதா? அதான் சொல்றேன், வாங்கிச்சுல கார்த்தி. ஸோ அது என்னன்னா ஒரு வேர்ல்டு வைட் ரெகக்னிஷன் கார்த்தி. நமக்கு ஒரு அது எவ்வளவு செலவு பண்ணான்னு பாருமா. எதுடா ஃப்ரீயா கிடைச்சிருது? வாழைக்குலாம் அந்த மாதிரி செலவு பண்ண முடியுமாடா? சொல்றேன் இல்லடா, அதுக்கு நான் அது என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய சங்கங்கள் இருக்குது, எல்லாம் இருக்காங்க. ஒரு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சரி ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பார்க்குறாங்கன்னு வச்சுக்குவேன், ஒரு நல்லா இருக்குங்கிறப்போ ரெப்ரசென்ட் பண்ணலாம்ல. அது எத்தனைடா என்ன 500 கோடியா செலவு பண்ணுறானுங்க? அவ்வளோவெல்லாம் இருக்காதுடா. செலவு பண்ணுறதுக்கு ஆளா இல்லைடா, காசா இல்லைங்க, அதெல்லாம் கிடக்குதுடா. ஐயப்பா ப்ரோ, அப்புறம் இந்த வாழை படத்துல ஒரு டவுட், அதுல ஒரு கண்ணுக்குட்டி காட்டுறாங்கல்ல, அது உங்களுக்கு ஃபேக்கா தெரியலையா ப்ரோ? அது ஃபேக் தான் ப்ரோ. அது எதுக்கு தெரியுமா வச்சிருப்பாங்க? கண்ணுக்குட்டி வந்து செத்து போச்சுன்னா அது வந்து பால் ஊட்டுறது இருந்தால் தான் அது வந்து கறக்க முடியும். நீங்க அது மாடுகளை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணுக்குட்டியில குடலை ஃபுல்லா வெளியில உருவிட்டுங்க, வக்கி ஃபுல்ல வந்து உள்ள போட்டு தைச்சு விட்டுருவாங்க. இதெல்லாம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு புரியுதுங்களா? அது செத்து போயிருங்க. ஒரு தாட்டு வந்து கண்ணுக்குட்டி பிறக்கிறது செத்து போயிடும். செத்து போறப்போ இது பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணுக்குட்டி வந்து அதான் ப்ரோ, இந்த பீட்டா கீட்டாக்காக அதெல்லாம் வச்சிருக்காங்களான்னு பார்த்தேன். இல்லைங்க, அது இல்லை. அப்போ இப்பவுமே இருக்குது பிரதர், அந்த பழக்கம் இப்பவுமே இருக்கு. நீங்க கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா அது பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இல்லை நிறைய அக்யூரேட்டா இருக்குங்க அதுல. அந்த வாழைத்தார் சுமக்கிறது வந்து நிறைய விஷயம் அவ்வளோ
இல்லை இது என்னன்னா ரொம்ப அபத்தமா இருக்கு. மாரி செல்வராஜோடைய வாழ்க்கையிலேருந்து அவர் எடுத்த படம் அது. அவர் எது காப்பி அடிக்கணும்னு நான் அவர் அந்த வேலையை அவரே பர்சனலாக பார்த்துருக்காரு. இன்னொன்று முன்னாடி இருக்கிற எவ்வளவோ இன்டர்வியூஸில் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நான் வாழைத்தார் தூக்கியிருக்கேன், எங்கள் ஊரில் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவ்வளோ பதிவு பண்ணியிருக்காரு. அவங்க சொந்த அக்காவே இறந்துருக்காங்க. அதான் அப்போ அதை எதுக்கு அவர் ஃபேக் பண்ணி இன்னொரு புக்கை பார்த்தோ இல்லை வேற ஒரு விஷயத்தை பார்த்தோ அவர் எடுக்கணும். அவரோட வாழ்க்கையிலேருந்து வந்து யார் சொன்னது காப்பி அடிச்சாங்கன்னு? யாரோட கதை? அதுதான் கத்தி. அது என்ன ஆதி அது என்ன ஏதோ ஒரு புக்கு சொன்னாங்க. அங்கேயே தான் அங்கே இருக்கிற ஒரு எழுத்தாளர் தான் அந்த புக்கு இவரும் இல்ல அங்க இருக்கிற எழுத்தாளர் இல்ல அவர் ஆக்சுவலி ஒரு அங்க இவங்க கிட்ட அங்க லாரி டிரைவர் கிளீனர் அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு அந்த கதை எழுதுனேன் அப்படின்னு சொன்னாரு. பட் ஆனா அது மேட்டர் என்னன்னா ஆக்சுவலி மாறி வந்து பயங்கரமா டீல் பண்ணிட்டாப்ல. அந்த சிறுகதை இருக்குல்ல, ஒரிஜினல் சிறுகதை அவர் எழுதுனது, அந்த சிறுகதையை ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்ல மாரி செல்வராஜ் ஒரிஜினல் பேரில் தயவுசெய்து இந்த சிறுகதை எல்லாரும் படிங்க, ரொம்ப நல்லா எழுதியிருக்காப்ல, நன்றியும் பிரியமும், நல்லா எழுதியிருக்கீங்க இந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுகதையவே போட்டு ஷேர் பண்ணியிருக்காப்ல. நான் இப்பதான் இதை முதல் வாட்டி படிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதை ஷேர் பண்ணி முடிச்சுட்டாப்ல. கிட்டத்தட்ட அது ஒரு பிரச்சனையே ஆகாம அசால்ட்டா கடந்து போயிட்டாப்ல அதே. அண்ட் இன்னொன்னு அவர் வந்து யாரோ அந்த அவர் சொன்ன பேட்டிலேயே லாரி கிளீனர் அவங்க இவங்கெல்லாம் கேட்டு அது என்ன நடந்துச்சாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த கதையை எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. பட் மாரிக்கு வந்து ஒரு ஒரிஜினலாவே நடந்தது. அந்த இறந்து போனது வந்து மாரியோட சித்தப்பா பையன், மாரி வீட்டு பக்கத்துலயே இருந்த மாரியோட சித்தப்பா பையன், மாரியோட சொந்த கூட பிறந்த அக்கா, அவங்களாம் தான் அதுல இறந்து போனது. ஸோ மாரி எடுத்திருக்கிறது அவருடைய கதை தான். அண்ட் இன்னைக்கு நேத்து இல்லை, மாரிய ஜென்ரலா நீங்க பார்த்து பேசும்போதே அவர் நிறைய இந்த மாதிரி நிறைய கதை சொல்லியிருக்காப்புல. கிட்டத்தட்ட அவரோட புக்லயும் இந்த கதையை எழுதியிருக்காப்புல ஏற்கனவே. தாமிரபரணி கொல்லப்படாதவர்கள் அதுலலாம் வந்து உச்சி என்பது அது எல்லாத்துலயும் இவர் எதுக்கு முன்னாடி எழுதின எல்லா புக்ஸ்ல ஃபேஸ்புக்ல நிறைய இடத்துல அவர் திருப்பி இதை பதிவு பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. ஒருத்தர் கதையை இன்னொருத்தர் கேட்டு படம் பண்றதுக்கும் தான் கதையை தானே படமா எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அண்ட் அந்த சிறுகதை வந்து அந்த சிறுகதை வந்து ஃபுல்லா உங்களோட லைஃப் ஃபுல்லாத்தையும் எல்லாம் பேசாது, ஒரு சின்ன பகுதி தான் பேசும். மாறி வந்து அவருக்கும் அவர் டீச்சர் கூட நடந்தது இது எல்லாத்தையுமே வச்சுதான் இதை பண்ணிருக்காப்புல. அவங்க அப்பா அம்மா கூட அவருக்கு என்ன உறவு முறை இருந்துச்சு, அன்னைக்கு அவர் ஆக்சுவலி கோச்சிட்டு அவர் வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டாப்ல சென்னைக்கு. ஆனா அன்னைக்கு நான் வந்து யோசிச்சு பார்த்தப்ப எங்க அப்பா அம்மா மேல எனக்கு பயங்கர கோபமா இருந்துச்சு. என்னது என்ன வந்து வாழைத்தார் சுமக்க விட்டாங்க, நான் சொல்ல வேணாம்னு சொல்ல வலிக்க என்னை பண்ண விட்டாங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா திடீர்னு போறவங்க வந்து என்னைக்கு வேணா சாவலாம். ஸோ செத்தக்கப்புறம் நம்ம புள்ள ஒரு வேலை ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துட்டோம்னா அது வாழ்க்கையில எப்படியாவது வாழ்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்காக தான் பரவாயில்ல சின்ன வயசுல இருந்தே வேலைக்கு பழக்கி விட்டுருவாங்க, உழைப்புக்கு பழக்கி விட்டுருவாங்க, எப்படியாவது நம்ம புள்ள பொழைச்சுக்கிட்டோன்னு அப்பெல்லாம் சொன்னாப்புல. அதெல்லாம் அந்த இதை அனுபவிச்சு வந்த ஒருத்தர் அப்படி எழுதினாதான் அப்படி எழுத முடியும். ஏன்னா அந்த சீன் வச்சிருப்பார்ல, அந்த ஆயா கிட்ட வந்து அந்த அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்கற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த பொண்ணு ஏன் இன்னைக்கு ஒரு நாள் விட வேண்டியதானே அவனை, நான் ஒன்னும் அதுக்காக பணத்துக்காக அவன் பிறந்து கொடுக்குற பணத்துக்காக இதை பண்ணல, பிள்ளைக்கு உழைப்பு பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நேச்சுரலா இருந்துச்சு, கோர் இல்லாம எங்கேயுமே போத மாதிரி ஆக்சிடென்ட்னா பெருசா காட்டாம இருட்டுலதான் காட்டினேன். இல்ல அவ்வளவு கோரா எடுக்கல, அது சொல்றேன் நான். இல்ல அது ஏன் தெரியுமா, அது வந்து ஒரு இது சொல்லுவாங்க என்னன்னா, ஆர்ட் ஷுட் டிஸ்டர்ப் த கம்ஃபர்டபுள், கம்ஃபர்ட் த டிஸ்டர்ப் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. அதுல பாதிக்கப்பட்டவங்க அதை பார்த்தா அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கணும், ரொம்ப கம்ஃபர்டபுளான நிலைமை இருக்கிறவங்க அதை பார்த்தா அதை டிஸ்டர்ப் பண்ணணும். அந்த மாதிரிதான் அதை காட்டணும் இருப்பாங்க. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா லாரி கவுல்ற ஷாட் இருக்குல்ல, அது கூட இதுவா இருக்காது, அது கூட ரொம்ப இருட்டுல இருக்கும். இன்னொன்னு அதோடைய பாதிப்பு மட்டும் தான் நீங்க உணர முடியுமே ஒழிய, இப்ப திவ்யா அதுக்கு அடியில இருக்காங்க, அந்த திவ்யா கேரக்டர் அதுக்கு அடியில இருக்காங்க, கலையரசனும் அங்க போய் சாகுறாருன்றது இருக்குல்ல, அவங்க உடம்புலாம் நஞ்சு போயிருக்கு உள்ளக்க. ஆனா அதை அவங்க வந்து நினைச்சிருந்தா அதுக்கு ஷாட் வச்சிருக்கலாம், ஒரு ஷாட்டு கூட அதுக்கு இருக்காது. இல்ல அது ரொம்ப பொயட்டிக்கா காமிச்சிருந்த, அப்படி ரொம்ப பெரிய அறிவு வேணும் அதெல்லாம். அப்படி இப்படிப்பட்ட டைரக்டரை எப்படி ஹேட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. சில பேர் கூட கம்பேர் பண்ணி அது கிங் அது இருக்கும் கிங். அது என்னன்னா ப்ரோ நீங்க யாரை ஹேட் பண்ணல சொல்லுங்க, ஹேட் அப்படி இல்ல ப்ரோ. நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நான் இதை அடிக்கடி சொல்லிட்டே தான் இருப்பேன், மாறி ஹேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே அவர் படத்துக்கு முன்னாடி மட்டும் தான் ஹேட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இது ஒரு பேட்டர்ன் இது. ஆனா படத்துக்கு அப்புறம் அவர் ஹேட்டே பண்ண முடியாது. நீங்க படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வாயடைச்சு போய் தான் வெளியே வருவீங்க. எல்லா படத்துக்கும் இது பொருந்தும். நான் சொல்றேன், நீங்க மாமன்னன் படம் முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அந்த தேவர் மகன் இஷ்யூ ஒன்று அவர் பேசுனது அதை பத்தி போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லா இங்க கீழே. அப்புறம் அவரோட அந்த இது போயிட்டு இருந்துச்சு. ஸோ உதயநிதி ஸ்டாலினும் இவரும் வடிவேலு சேர்ந்து பயங்கரமா வங்கமா கலாச்சிட்டு இருப்பாங்க இன்டர்வியூஸ் எல்லாத்துலயும் உட்காந்து. ஸோ அது ஒரு ஃபன் மூடு மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும். மாறி வந்து ஒரே ஒரு இது பண்ணாப்புல, கடைசியில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு விட்டாப்புல, அந்த மேக்கிங் ஆஃப் மாமன்னு சொல்லிட்டு அந்த கல்லா மாணிக்க கல்லாகம பாட்டு வந்து மியூசிக்கே இல்லாம வடிவேல் பாடுற மாதிரி அப்படியே நின்று அதை டக்குன்னு அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரி அந்த மூடுக்குள்ள வந்துட்டாங்க. ஆக்சுவல் படம் என்ன மூட்ல வந்து அவங்க பார்க்கணுமோ அந்த மூடு கொண்டுட்டாப்ல. அதே மாதிரி நீங்க படம் பார்த்ததுக்கப்புறம் மாமன் இதை பார்த்ததுக்கப்புறம் இல்ல கரண் பார்த்ததுக்கப்புறம் இல்ல பரியரம் பிரபு பார்த்ததுக்கப்புறம் வாழை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க யாருமே பேச மாட்டாங்க. அவங்க அத்தனை பேருமே இல்ல பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு இல்ல பேச முடியாம வெளியே வருவாங்க தேட்டர்ல இருந்து. ஏன்னா கலையில நீங்க உண்மைய சொல்லும் போது ப்ரோ உண்மைக்கு இருக்கிற பவர் வேற எதுக்குமே கிடையாது. உண்மை வந்து வாயை அடைச்சிடும் அப்படியே. உண்மையை நீங்க கலை மூலமா காட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஹேட் இது அதுக்கெல்லாம் வேலையே இருக்காது. டப்புன்னு வாயெல்லாம் அடைச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மத்தவங்க எல்லாம் கிளப்பி வரதெல்லாம் கேட்கறது, அப்புறம் நமக்குள்ள இருக்கிற ஈகோ இதெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் ஹேட் பண்ணுவாங்க. மறுபடியும் நீங்க எல்லாம் இவ்வளவு பண்றீங்களே, நேற்று திருப்பு சுப்ரமணியம் எல்லாம் பேசியிருந்தாருல, 3 கோடி ரூபா கார்ல வந்துட்டு நீங்க என்ன இவங்களை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாப்புல. அது இல்ல இது என்ன இது நீங்க யோசிச்சு பாருங்களேன். வேற எல்லா டேரக்டருமே 8 கோடி 10 கோடி பேசுறாங்க பண்றாங்க. வாழை அவரு வாழை சொல்லுங்க அவரு வாழை பத்தி எவ்வளவு பிரியா பேசியிருந்தாரு. கோட் வந்து எல்லா தேட்டர்லயும் ஓடுமான்னு கேட்டதுக்கு வந்து என்ன வாழை தூக்கிடுவோம் நாங்க, வாழை நல்லதாங்க போகுது, வாழை ஓடுங்க எங்க தேட்டர்ல. அது இல்ல கார்த்தி, நீங்க அதை பாக்கலையா? சொல்லுவீங்க அது இல்ல கார்த்தி, நான் சொல்றது நீங்க அவர் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, இந்த 300 பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பேசுறாங்க இருங்க கார்த்தி, பிற்படுத்தப்பட்டவர் இல்ல அவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரே ஒருத்தர் சொன்னாரு, ரஞ்சித் சொன்னாரு, வேற யாரும் சொல்ல மாறி எல்லாம் சொல்ல. அவர் இல்லங்க மாறி ரஞ்சித்னே அவர் பேர் சொல்லல, அவர் ஜென்ரலா சொன்னாரு பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்றதுக்காக படம் எடுக்க வர்றாங்க. அவர் பேரை சொல்லுங்க, நான் சொல்லிட்டேனே. இல்லங்க யார வேணா சொல்லட்டும்ன்ற நான் அதுக்கு அவர் வாழை பெருமையா தாங்க பேசினாரு. வாழை ரொம்ப சின்ன படம், ரொம்ப சூப்பரா போகுது, கோட் வந்தா கூட என் தேட்டர்ல நான் வாழை எடுக்க மாட்டேன். இல்லங்க அவர் வாழை பெருமையா பேசுறாரு, பேசாம போட்டு. ஆனா இந்த எண்ணம்ன்றது இருக்குல்ல, இப்ப அவர் கேட்ட கேள்வி இருக்குல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார்ல, இதை எப்படி ஹேட் பண்றாங்க அப்படிங்கிறது ஜென்ரலா எப்படி ஹேட் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டவன்னு சொல்றாங்க, ஆனா 3 கோடி ரூபா கார்ல வராங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இதை வழக்கமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லா படத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாருங்க, திருப்பூர் சுப்ரமணியம் சொல்லதான் செஞ்சாரு. அது ரொம்ப கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். மத்த எல்லா டேரக்டர்ஸும் 8 கோடி 10 கோடிக்கு வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து எதை வச்சு வேணா படம் எடுக்கலாம். ஆனா ஒரு பாதிக்கப்பட்டவங்க தங்களோட கதையை சொல்லும் போது மட்டும் நீ என்ன இதை வச்சு கார் தானே வாங்கின, நீ என்ன வீடு தானே வாங்கின அப்படின்னு வந்து பேசுறதா? இது எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு இது. முன்னாடியே இந்த ஜாதி இல்லைன்னு சொல்லிதான் ஆரம்பிச்சாரு. யாருமே ஜாதி பாக்குறது இல்லைன்னு சொல்லி அதுல இருந்து இல்லைங்க, அது எப்பவுமே ஜென்ரலா ஆரம்பிக்கிறதுங்க. இன்னொன்னுங்க, இது என்னங்க, நான் எல்லா கம்யூனிட்டிலையும் ஒவ்வொருத்தரும் முன்னேறி ஒவ்வொருத்தரும் பண்ணி அந்தந்த முன்னேற்றம் வரும்போது அவங்கவுங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதை வந்து என்னென்னா அவங்க உழைச்சி வாங்குற அந்த காரு, அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற கருத்து போயின்னு ஆயிருமா என்ன? அப்படி பார்த்தா நீங்கள் நிறைய 10 கோடி காரில் வர டைரக்டர்கள் புரட்சி படம் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க எடுக்கிற புரட்சி பொய்யா என்ன? ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. என்ன இந்த மாதிரி என்ன அவங்க பண்ணாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க லிஸ்ட் எடுத்து போட்டீங்கன்னா ரஞ்சித் என்ன சம்பாதிச்சாப்லயோ அதோட அதிகமா தான் திருப்பி செஞ்சுட்டு இருக்காப்புல. நீலம் புக்ஸ், நீலம் லைப்ரரி, கூகை லைப்ரரி, நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு அத்தனை பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு டைரக்டரோ ஒரு கிரியேட்டரோ அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறேன். ஆமா கரெக்ட் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா பண்ணியுமே பண்றாங்கன்றேன். கண்ணு முன்னாடி இருக்கு, பண்ணியுமே அதை பண்றாங்க. சொசைட்டி கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட பர்சனல் முடிவுங்க. அவங்க ஒரு இடத்துல ஆனா தோழர் இல்ல தோழர் அதெல்லாம் ஓகே. பட் இந்த விமர்சனம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த விமர்சனத்தை ஃபர்ஸ்ட் இது கேவலமான விமர்சனம், இப்படிலாம் பேசலாமா, இவங்க வந்து வாய்க்கு வந்தது பேசுறாங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி அவங்க சொல்றாங்கல்ல, அது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இந்த படத்தை பத்திலாம் அந்த விமர்சனம் வராதுங்க. ஸ்டேஜ்ல ஒண்ணு பேசுறீங்க இல்லையா, அதுலதான் இங்க விமர்சனம் வருது. ஒருவேளை ஏதோ ஒரு விஷயம் அங்க தப்பா இருக்கும்னு நீங்க தோணுதே இல்லையா இது வரைக்கும்? ஏங்க இதுக்கும் ஸ்டேஜுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அவர் என்ன சொல்றாரு, பிற்படுத்தப்பட்டான்னு சொல்றீங்க, இது வயிற்றுச்சலுங்க இதுல இருக்கிறது. ஏங்க நீ கார் வாங்கிட்டு இருக்க, நீ வந்து இது வாங்கிட்டு நீங்க என்ன பேசுறீங்கன்றது புரிதல் இல்லாம பேசுறது. புரிதல் இல்லாம பேசுறது கரெக்டுங்க. திருப்பூர் சுப்ரமணியம் புரிதல் இல்லாம பேசிட்டோம், திருப்பூர் சுப்ரமணியம் வந்து வயிற்றுச்சல் பேசிட்டோம், அது பிரச்சனையே கிடையாது நான் சொல்றது. பட் இந்த விமர்சனம் ரொம்ப நாளா இருக்கு இல்லையா, அதை பத்தி ஏதாவது நீங்க அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதாவது ஓகே ரைட் இங்க ஒரு சின்ன இது இருக்கு மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணி இருக்கா இல்லையா? ஏங்க நான் இதை முதல்ல இருந்தே சொல்லித்தான் இருக்கேன். இந்த இப்போ உங்களை வந்து இது பண்ணப்ப கூட தான் அவங்க சொன்னாங்க. யார சொல்லல நீங்க
இப்ப கார் வாங்கிட்டானா, கார் வாங்கிட்டான்னு சொன்னா எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, யார்ட்டும் ப்ரொடியூசர்ட்ட இது பண்ணிட்டான், நமக்கு தான் தெரியும் நம்ம எப்படி வாங்கணும்ன்றது. புரியுதுங்களா? சோ இதை வந்து யாரோ ஒருத்தங்க நம்ம இப்ப கார்த்திக் ரவி, நான் இது வந்து ரஞ்சித்துக்காக பேசும்போது மட்டும் பேசல, ஏன் கார்த்திக் ரவி இதே மாதிரி சொல்லும்போது கூட தான் நான் பேசினேன். நான் இதுல வந்து இந்த விமர்சனத்துல நியாயம் அதுதாங்க, இருக்காம அதை தாண்டி எனக்குமே தோணும்ல. இல்லைங்க எனக்குமே தோணும்ல. காசு வாங்கிட்டே நீ என்னையே கேள்வி கேட்கிறானுங்க, ஒருவேளை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் டூவா சப்போர்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு எனக்கு தோணும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதுன்னு கேட்குறேன். அதுதாங்க நான் இப்போ சொல்றேன். நான் அது பாத்தீங்கன்னா இந்த எதுலயாவது இப்ப லியோ நான் டைம்ல சிம்பிளா சொல்றேன். வாரிசு டைம்ல மல்லு கட்டி தங்கலான் உங்களுக்கு லியோ டைம்ல பிடிக்கலன்னு வாரிசு சொன்னீங்க டைம்ல இல்லையா? மல்லு கட்டி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆமாங்க. இல்லைங்க இப்ப ஒரு இல்ல நான் செகண்ட். சொல்றது வாரிசு டைம்ல லியோ டைம்ல வந்து மல்லு கட்டி சண்டை போடுவாங்க. ஆமா. இவங்க என்ன சொல்லுவாங்க, விஜய் மாஃபியாமாங்க, விஜய்கிட்ட காசு வாங்கிட்டாமாங்க. ஓகே, அப்போ நான் விஜய்கிட்ட காசு வாங்கல, விஜய் மாஃபியாவும் கிடையாது. இருந்தாலும் ஒருவேளை இவங்க ஏன் இதெல்லாம் சொல்றாங்க, ரொம்ப கொஞ்சம் ஓ கொஞ்சம் அதிகமா தான் ஒரு பாயிண்ட் அதிகமா தான் வாரிசுக்கும் லியோக்கும் சப்போர்ட் பண்றோமா நம்ம அப்படின்ற ஒரு சின்ன இது எனக்கு தோணும்ல. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணி இருக்கான்னு ஆமா, கேட்குறேன். தோணி இருக்குன்னு சொல்றேன். விமர்சனங்கள்லாம் ஏக்கா தப்பு பக்காவா சரின்றப்பலாம் தெரியுமே. அது அடுத்த பதில். தோணி இருக்குன்னு தான் சொல்றேன். தோணி இருக்குன்னா எப்படி ரஞ்சித் பேசல தப்பு இருக்குன்னு தோணுது கிடையாது. ரஞ்சித் பேசல இருக்கிற சரி அவங்களை உறுத்துதுன்னு தோணி இருக்கு எனக்கு. ஏன்னா மறுபடியும் நீங்க என்ன சொல்றீங்க, சொல்றாரு அவரு திருப்பூர் சுப்ரமணியன் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இத பத்தின அடிப்படை ஏங்க திருப்பூர் சுமணி என்னமோ இப்ப சொல்லிட்டு அதுக்கு தானே கேட்டீங்க. எங்க திருப்பூர் சுமணி மட்டும் தான் சொல்றாரு அந்த விமர்சனம். இல்ல அவர் அவர் திருப்பூர் சுமணி சொன்னதுனால மட்டும் இப்ப தான் நான் சொல்றாரு, இல்ல வேற அவர் யாரும் சொல்லியா? கேட்டதுனால இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப திருப்பூர் சுமணியத்தை பத்தி விமர்சிச்சாலும் பேசினாலும் என்ன பிரச்சனை எனக்கு புரியல. எங்க ப்ரோ அவர் அப்படியே ஒரு சொன்னதுனாலுமே அவர் சொன்னது அவரை மட்டும் பேசுறீங்க. இல்ல கார்த்தி, ஜென்ரல் கமெண்ட் ஒன்று சொல்றேன். என்னன்னா இது 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 என்னன்னா இப்படி ரொம்ப சிரமப்பட்டு முன்னேறவங்க மைனாரிட்டி கார்த்தி, அண்ட் இன்னொன்று அந்த பக்கம் முன்னேறி நிற்கிறவங்க மெஜாரிட்டி, அவங்க நிறைய இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த மைனாரிட்டி மேலே ஒரு சின்ன காண்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. அது இது வந்து இந்த ஃபார்ம் இது இப்போ வந்து நாம் வந்து இது சினிமா ஃபார்மாக பார்க்குறோம். நாம் வேறு தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கீழ்நிலையிலிருந்து ஒருத்தவங்க முடிச்சு மேலே வர்றாங்க அப்படின்னா அந்த மெஜாரிட்டி வந்து கமெண்ட். நான் கேட்டது ரொம்ப சிம்பிள் சரியா. திருப்பூர் சுப்ரமணி காண்டில் பேசுறாரு, வைத்தறிச்சல் அதை தான் சொல்றேன். இது தேவையில்லை. அவருக்குள்ளேயே வரல. நான் இது ஜென்ரல் கமெண்ட்டா நான் சொல்றேன். நான் மெஜாரிட்டி இருக்குல்ல, இந்த எஸ்டாப்ளிஷ்டு மெஜாரிட்டி, இந்த பணக்காரனாகி 30 வருஷம் 40 வருஷம் ஆன மெஜாரிட்டி எல்லாமே இருக்குல்ல, எல்லாருமே முதல் தலைமுறையா பணக்காரனாகி 30 வருஷம் 40 வருஷம் என்ன இந்த பேச்சு முதல்ல? ஆமாயா, என்ன பணக்காரனாகி என்னது? ஆமாயா, நான் அதான் சொல்றேன். நான் அவங்க பணக்காரனாகி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்பதான் தலையெடுக்கிறாங்க. இவங்க இப்பதான் வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க. இல்ல கார்த்தி, இதான உண்மை. பணக்காரனா ஆய் உடனே ஸ்டீரியோடைப் பண்றாங்க எல்லாத்தையுமே. பணக்காரன் ஆயிங்கன்னு சொல்லி எல்லாருமே ஸ்டீரியோடைப் பண்ற மாதிரி இருக்குல்ல. எங்க பணக்காரன் ஆயிங்க, தே பிகம் ரிச். பணக்காரன் பணக்காரன் ஆய் அது நான் அததாங்க சொல்றேன். ஏங்க இல்ல அது ஓகேங்க, இல்லைங்க பிரச்சனையே அது கிடையாதுங்க. நான் கேட்டது ரொம்ப சிம்பிள் பாருங்க, நான் கேட்டது ரொம்ப சிம்பிள் சரியா. அவர் திருப்பூர் சுமணி பேசுறது தப்பு தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் தப்பு தான், நானே சொல்றேன் அவர் தப்பு தான். அவர் வந்து அவருடைய 30 வருஷம் அவர் லைஃப் எப்படி வாழ்றாரு, அவர் கோடி சொன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு, அதனால அவர் பெருசா பார்க்கல, அவர் பேசுறாரு ஓகே. இந்த விமர்சனம் திருப்பூர் சுப்ரமணியம் மட்டும் வைக்கல, நிறைய பேர் வைக்கிறாங்கல்ல. நிறைய பேர் ஒரு 1000 பேர்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பேருக்கு என்ன பதில்? அந்த 1000 பேர் ஏன் திரும்ப வைக்கிறாங்க? சிம்பிளா சொல்றேன். கேட்டா அவன் எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லி எல்லாரும் கெட்டவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்றேன். கார்த்திக் நான் தெளிவா பதில் சொல்றேன். 1000 பேத்துக்கு புரிதல் இல்லைங்க, 1000 பேத்துக்கு புரிதல். சரி, இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன் கேளுங்க. நான் வந்து இந்த 1000 பேருக்கும் இப்ப இது என்ன, இப்ப நீங்க என்ன இந்த விமர்சனம் என்ன விமர்சனம்? நீங்க அதாவது இது பேசிக்கா இவங்க வச்சிருக்கிற விமர்சனம் என்ன? நீங்க வந்து இது பண்றீங்க, நீங்க பயங்கரமா சம்பாதிக்கிறீங்க, இந்த இதெல்லாம் சொல்லி சும்மா இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் இப்ப 2 மாசம் 3 மாசம் முன்னாடி வரைக்கும் ஆணவ நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனை இருக்குதான் இருக்குன்றப்போ அதுக்குள்ளே இருந்து வரவங்க அதை தவிர வேற எதை பத்தி பேசுவாங்க? அதை பத்தி என்னைக்கா பேசுறீங்களா? எதை பத்தி? ஆணவ கொலையை பத்தி. ரீசெண்டா நடந்த ஆணவ கொலை பத்தியோ, இப்ப ரீசெண்டா நடந்த ஆணவ கொலை பத்தி எங்க அதை பத்தி தானேங்க படம் எடுத்திருக்காரு. நீங்க பேசுறீங்க புரியலைங்க எனக்கு. எல்லாத்த பத்தியும் தானேங்க படம் எடுத்திருக்காங்க, இல்ல பேசியிருக்காங்க. எடுத்து பாருங்கன்றேங்க. நான் சொல்றேன் பொண்ணுங்க, எடுத்து பாருங்க. என் ட்விட்டர்ல பாருங்க, எடுத்து பேசியிருக்காரு. அவர் அறிக்கை விட்டுருக்காரு. நீல பண்பாட்டு மையத்துல இருந்து அவ்வளவு வந்திருக்கு, அவருடைய பேஜ்ல இருந்தே அவ்வளவு வந்திருக்கு. திமுக இருந்தப்பயும் சொல்லியிருக்காரு, அதிமுக இருந்தப்பயும் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இன்னொன்னு நான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து நெருப்புல இறங்கி தீ குளிச்சு இது சொல்லிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நான் நல்லவன், நான் உத்தமமானவன், நான் யோக்கியன் அப்படிலாம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன், 10,000 பேர் சொன்னாலும் 10,000 பேருக்கும் புரிதல் இல்லாம தான் சொல்றாங்கன்னு சொல்றேன் நான். இதோட அடிப்படை இந்த விமர்சனத்தை வைக்கிறவங்களுக்கு புரிதல் இல்லை. அது எத்தனை பேர் சொன்னா என்ன?
எனக்கு இந்த இதெல்லாம் கிடையாது. இந்த 10,000 பேர் ஒன்று சொல்றாங்கன்னா அது 10,001 அது கூட போய் ஜாயின் பண்ணிக்கணுன்றதுலாம் எனக்கு கிடையாது. உண்மைன்றது ஒண்ணுதான். நீங்க 10,000 பேர் என்னைக்கு புரிஞ்சுட்டு வரீங்களோ வாங்க, அவ்வளவுதான். இல்ல அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும், பேச முடியும், எடுத்து சொல்ல முடியும், அதான் பண்ண முடியுமே ஒழிய 10,000 பேருக்கும் புரிதல் எல்லாமே இருக்கு. அப்ப அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கணும்ல, அப்பெல்லாம் யோசிக்க முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவத்துல இருந்து வர்றவங்க பேசதான் செய்வாங்க. ஏங்க அவங்க சொல்றது உண்மை இருக்குன்றது அதெல்லாம் நம்ம பேச இதுதாங்க பிரச்சனை. இப்ப சொன்னீங்களே நீங்க, சொன்னோம்னா இப்ப சொன்னீங்க அவன் சொன்னதுக்கு காரணத்துக்கு பதில் சொல்லுங்கன்றேன், அவ்வளவுதான். சரி ஓகே. இப்போ எங்க வாழைப்பறீங்க அவர் என்னங்க இன்னொன்னு கேக்குறேன், ஒரு கேள்வி. வாழை படத்தை மணிரத்னம் பார்த்துட்டு பாராட்டாருன்னு சொல்லிட்டு ரஞ்சித் ஸ்டேஜ்ல சொல்றாரு. அவர்லாம் எங்க படத்தெல்லாம் பார்த்தேன்னு கூட சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் கூப்பிட்டு வச்சு மணிரத்னம்னு சொன்னாரா? வேற யார சொன்னாரு? யார் சொன்னாரு? நீங்க ரஞ்சித் கிட்டே கேளுங்க. சொல்லவே இல்லை. ஒரு 1000 பேர் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்காரு. ஒரு 1000 பேர் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு ரஞ்சித். இது மாதிரி சொல்றாச்சு. இந்த படத்துக்கு ஒரு 1000 டைரக்டர் பேசின வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இல்ல என்ன? ஆமா இல்ல, ஒரு 10, 20, 30 பேர் வந்து பேசிருக்காங்க இந்த படத்தை பத்தி. அதுல யாரோ ஒருத்தர் இருக்கட்டும், மணிரத்னம் இருக்கட்டும், வேற யாரோ ஒருத்தர் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்ல. அவர்லாம் எங்க படத்தெல்லாம் பார்த்த கூட சொல்ல மாட்டாரு. ஆனா அவரையே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு படத்தை போட்டு காமிட்டு சூப்பர்ரா அப்படின்னு சொன்னா, அப்ப கூப்பிட்டு வச்சு அவனை படத்தை போட்டு காமிச்சு அவனை வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்துறது தானே. இதுல அசிங்கப்படுத்துறது ஒண்ணுமே இல்லையே. சிவகார்த்திகேயனை பார்த்து சொன்னார்ல, சிவகார்த்திகேயனை பார்த்து சொல்லலையே. ஏங்க நீங்க அதாங்க சொல்றேன். சிவாவை பார்த்து பேசல, சிவாவா பேசுறீங்க. எங்க சிவாவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், சிவாவையே பேசலங்க. அது பொதுமையா யாரையோ இருக்கட்டுங்க, அவனுக்கு போக்கு தளங்கள் இயங்குறவங்களே சொன்னாங்க. அவர் இன்னொன்னு சொல்றேன், படம் பிடிக்காத எல்லாருமே ஜாதி வெறின்னு அவர் சொல்லல. யாரதான் சொன்னாரு? எந்த டைரக்டர் சொன்னாரு சொல்லுங்க. எதுங்க? அதான் நீங்க அவர்கிட்ட தாங்க கேட்கணும், என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அவர் யார சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு புரியலன்னா எனக்கும் புரியல. யார்கிட்ட கேட்கணும்? நீங்க அவர்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். யார சொன்னீங்க, எந்த டேரக்டர் சொன்னீங்க நீங்கன்றதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் எப்படிங்க சொல்ல முடியும் அவருக்காக? இப்ப கார்த்திக் வந்து யாரோ ஒருத்தர் இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இருக்காரு. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, யாருன்னு தெரியாது உங்களுக்கு. ஏங்க நான் எதுக்குங்க சொல்லணும் யாருன்னு? நீங்க ரஞ்சித் நான் ஒரு ஸ்போக் பர்சன். நானே தானே சொல்லிட்டேனுங்க, நானே சொல்லிட்டேன், ஊருக்கே தெரியுமே. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பதில் இல்லன்றதுனால அவரு சொல்லல. பதில் நான் தெளிவா சொல்றேன், அதுக்கு பதில் இல்லன்னு சொல்லி பதில் இல்லாமலாம் இல்ல. பதில் இல்ல. அவர் பேசின தப்புன்னு நீங்க சொல்லுங்க. இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா கேட்கலாம் பதில. இல்ல அவர் பேசின தப்புன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். தப்பு இல்லன்னு சொல்றேன். ஆனா எனக்கு தெரியாது அவர் யார் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. சரி, சொல்ல முடியாதுல்ல. பெயர் குறிப்பிட்டு சொல்லலையே தவிர்த்து அவர் யார சொன்னாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாங்க, அதை நீங்க வச்சுக்கோங்க. நான் எப்படிங்க அதுக்கு ஆமான்னு சொல்ல முடியும், இல்ல இல்லன்னு சொல்ல முடியும்? ஏங்க அவர் யாரையோ சொல்லிருக்கட்டுங்க, அப்படி சொன்னது தப்பா? அப்படி சொன்னது சரி, அப்படி சொன்னது சரி. இல்ல ப்ரோ, எந்த அடிப்படையில சரியாகும்? நீங்க ஒருத்தர் இன்வைட் பண்றீங்க, ஒரு டைரக்டர், ஓகேவா, XYZ ஏதோ ஒரு டைரக்டர், ஓகேவா, அவர் வராரு, உங்க படத்தை பாக்குறாரு, அவர்கிட்ட கேக்குறீங்க பைட்டு, இத்தனைக்கும் அது செலிபிரிட்டி ஷோ சார், படம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாரு. சொன்னதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் இவன்லாம் எங்க படத்தெல்லாம் பார்த்தா பேசவே மாட்டான், இன்னைக்கு வந்து அவனே வந்து பைட்டு கொடுக்குற வச்சுட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? இதை நீங்க சொல்ற டோன்ல தான் அது தப்பா இருக்கு. ரஞ்சித் அந்த டோன்ல சொல்லல. ரஞ்சித் என்ன சொன்னாருன்னா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இதே எப்படி இத்தனை பேரை படம் பார்க்க வச்சு. ஏன்னா இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், அந்த பேசுனீங்கன்னா என்ன கருமத்துக்கு என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க? நீங்களே சவுத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க வேண்டியதானே? இல்ல சொல்றேன், நான் ரொம்ப தெளிவா 4 வாட்டி ஆரம்பிச்சிட்டேன் பதில் சொல்ல. 4 வாட்டி இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்ன கருமத்துக்கு என்கிட்ட கேள்வி? டைரக்டா பதில் சொல்லுங்க, டைரக்டா பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் டைரக்டா தான் பதில் சொல்லிருக்கேன். நீங்க கேட்கறதுக்கு பொறுமை இல்லைன்னா கேட்காதீங்க. உங்ககிட்ட இப்ப பதில் சொல்லி நான் நல்ல ஒரு பேர் வாங்கி தரதுக்குலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நீங்க என்ன கரும நினைச்சுக்கோங்க. நீங்க என்ன உங்க 1000 பேருமே என்ன வேணா நினைச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி ஓகே நீங்க சொல்லுங்க. சரியா தப்பா நீங்க என் கருத்தை கேட்டீங்க, என் கருத்தை சொல்ல விடுங்க, அவ்வளவுதான். நீங்க ஒத்துக்கோங்க, ஒத்துக்காம போங்க. அந்த கருத்தை அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இல்ல நீங்களே பேசுறதுனால பேசிக்கீங்க, நான் இது பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு விளைவிக்கிறேன். சரி சொல்லுங்க கேக்குறேன். 4 வாட்டி இன்டரப்ட் பண்ணா கடுப்பாவாதாங்க? என்னங்க நீங்க சொல்லுங்க கேக்குறேன். நான் இப்ப அந்த கருத்து சரியா தவறான்னு என்கிட்ட கேட்டீங்க. நான் என் பார்வையில எனக்கு அது தப்பாலாம் தெரியல, அது கரெக்டா தான் இருந்துச்சு. இன்னொன்னு, அந்த டைரக்டர்ஸ் கிட்ட பைட்ஸ் வாங்கியிருந்தாங்க ஏற்கனவே, அவங்களுக்கு ஸ்கிரீனர் போட்டு காட்டி
அவங்களுக்கு படத்தை அனுப்பிச்சு விட்டு பைக்ஸ் வாங்கியிருந்தாங்க. மாறி ஒருத்தர் மட்டும் வாங்கல, அந்த இடத்துல இருந்த எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அவங்கவுங்க ரீச் அவுட் பண்ணி அவங்க போட்டிருங்க திங்க் மியூசிக்கோ இல்லை ரெட் ஜெயண்டோ, சில பேருக்கு திலீப் சுப்பராயன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை போட்டு காட்டி ஒவ்வொருத்தங்கிட்டையும் பைக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜென்ரலா ரஞ்சித் இப்போ எல்லா படத்துக்கும் அவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு டைரக்டர்ஸ்குள்ள ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நல்லா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேர் ட்வீட் போட்டாலும் போடாட்டியும் பர்சனலாவது சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் உங்க படம் பார்த்தேன், எனக்கு சூப்பரா இருந்துச்சு, இது பிடிச்சது பிடிக்கல அப்படின்னு அதை அந்த ஒரு ஹெல்த்தியான எக்கோ சிஸ்டம் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா ரஞ்சித் என்ன சொல்றாரு, ஏய் என்னடா இத்தனை பேர்கிட்ட போட்டு காட்டி வாங்கியிருக்க. இன்னொன்னு ரஞ்சித் அதை சொல்லும் போதே சொல்லுவாரு, அவர் ரஞ்சித் பயங்கர இன்ட்ரோவர்ட். ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் எனக்கு போய் யார்ட்டையாவது ஒருத்தங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சும்மா கேட்கறது கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், படத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கறது கூட எனக்கு கூச்சமா இருக்கும், ஆனால் நீ எப்படா இத்தனை பேர்கிட்ட போய் பேசினேன் அப்படின்னு கேட்பாரு. அப்போ வந்து அதுக்கு மாறி கூட வந்து சொல்லுவாரு, எல்லாத்தையும் நான் கேட்கலன்னா இவங்க கிட்ட சில பேர் பேசியிருந்தாங்க, அவங்க சில பேர் கேட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாரு. ஆனா ரஞ்சித் சொன்னது என்னன்னா, எப்படா நீ போய் கேட்டு இது பண்ணா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு. ஆனா நிறைய பேர் இருக்காங்க, ஒரு சில ஆக்டர்லாம் இருக்காங்க, இதுல பேசினவங்கலாம் கூட இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு உங்க படம்ன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்க கூட நம்மகிட்ட பேச மாட்டாங்க. ஐ மீன் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நீங்க நல்லா இருக்கு புகழணும்னு நான் எதிர்பார்க்கல, அட்லீஸ்ட் எனக்கு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. படம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் பார்த்துட்டு ஏன் மத்தவங்ககிட்ட இவர் பேசுறாரு, ஏன் என்கிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 10 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்பேஸ்ல சொன்னாருங்க இப்படிதான் சொன்னாரு. நீங்க ஸ்பீச் போய் பாத்துருவாங்க, ஸ்பீச் பாத்தீங்கன்னா யூடியூப்ல. ஆமா ஆமா நான் சொன்னதான் அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவா. ஏங்க உண்மையிலே இதெல்லாம் சொன்னாராங்க? எங்க நீங்க நிஜமாவே என்னங்க சொன்னாரு, லிங்க் அனுப்புவாங்க பார்த்துட்டு வந்து பேசுங்க. ஏங்க அவரு இலக்காரமா சொன்னாருங்க. ஐயோ அந்த டைரக்டர்லாம் படம் பார்த்தாலே இல்ல சொல்ல மாட்டாரு. ஆமா என்னது இல்லங்க படம் அவர்லாம் கூப்பிட்டு வந்து எடுத்துட்டு பைட் எடுத்திருக்கேடா அப்படின்னு சொன்னாரு. அதுதாங்க சொல்றேன், ஸ்பீச் முழுசா பார்த்துட்டு பேசுங்க. நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் அந்த ஸ்பீச்ல இருக்கு. ஏங்க மணிரத்னத்தை அததான் அவர்தான் சொன்னீங்க. மணிரத்னம் வந்து எல்லார்கிட்டயும் போன சொன்னாரு அப்படின்னு. சரி யார் வேற எந்த டைரக்டர் சொல்லுங்க. ஏன்ட்ட ஏங்க நினைச்சுக்கிறதுக்கு என்னங்க இல்லைங்க, நீங்க சொல்லுங்க. ஏன்ட்ட ஏங்க கேக்குறீங்க அத? நான் நீங்க இப்ப திருப்பி சொல்றேன், நீங்க இப்போ ஒரு விஷயம் சொல்றீங்க. ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்னா, எனக்கு தெரியாது. எப்பயுமே வந்து உலகம் உத்தமர்னு சொல்லி ஒருத்தர் பேசுறீங்க இல்லையா, அப்போ இதுக்கு என்ன பதில் நான் கேக்குறேன். இது சரியானதுதான் சொல்றேன் நான், புரியுதா உங்களுக்கு? சிம்பிளா சொல்றேன், அதுதான் பதில் சொல்லிட்டேன். இதுல என்ன சரியா வரும், இதுல எப்படி சரியா வரும், இந்த விஷயம் எப்படி சரியா வரும்? தப்பாலாம் எனக்கு ஒருத்தருக்கு படத்தை போட்டுக்கீங்க, ஒருத்தருக்கு படத்தை போட்டு காட்டுறீங்க, ஒரு படத்தை பார்த்து நீங்க எதெல்லாம் பார்த்து நம்ம எதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம்னா ஆடியோ லான்ச்ல. ஆமா போனதுக்கு அப்புறம் இல்ல அவரங்க வரவே இல்ல. போனதுக்கு அப்புறம் எங்க அவர் போனதுக்கு அப்புறம் வீடியோல வந்ததுங்க இல்லங்க, வீடியோல கொடுத்த பைட்டுங்க அது. இதான் சொல்றேன், ஒரு விஷயத்தை முழுசா பார்க்காம வெறும் ரீல்ஸையும் ட்வீட்டையும் பார்த்துட்டு பேசாதீங்க. ஐயா போனதுக்கு அப்புறம் மீன்ஸ் வீடியோ கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஐயா வீடியோ எல்லாம் இன்னைக்கு கொடுக்கல, வீடியோ அனுப்பிச்சு 2-4-5 மாசம் ஆச்சு. ஏங்க 2 மாசம் கூட ஆகட்டுங்க, 2 வருஷம் கூட ஆகட்டும், அது பிரச்சனை இல்லை. சரி அதுல என்ன தப்பு? டைரக்டா பல்ப் சொல்லி பழகுங்க. நான் தான் டைரக்டா தப்பே இல்லைன்னு அதுக்கு மேல என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? இதுல எப்படி தப்பு இல்லாம போகும்? தப்பு இல்லன்னு இருந்திருக்கலாம்ல. இருந்தாலும் என்னங்க விமர்சனம் வச்சா என்ன தப்பு? நான் விமர்சனம் வச்சா என்ன தப்புன்றேன்? நீங்க எல்லாரும் மணிரத்னம் வந்து சோசியல் மீடியால இல்லங்க, மணிரத்னம் சோசியல் மீடியால எல்லா படத்தையும் பார்த்து விமர்சனம் போட்டு உங்க படத்தை மட்டும் அவாய்ட் அவர் சோசியல் மீடியால போடலன்னு அவர் சோசியல் மீடியால போடல என்ன சொன்னாரு? அவர் சோசியல் மீடியால கிடையாது இல்ல, அவர் ஊர்ல இருக்க எல்லா படத்துக்கும் விமர்சனம் சொல்லிட்டு உங்க படத்துக்கு பண்ண விட்டாரா? இல்ல மணிரத்னம் நான் சொல்றது, நான் கேக்குறது பர்டிகுலரா மணிரத்னம் இந்த மாதிரி எந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்திருக்காரு, எந்த படத்தை பத்தி பேசியிருக்காரு, அவர் எப்பயுமே அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு, இலக்காரமா அவரே சொல்றேன். மணிரத்னம் ரஞ்சித்கிட்டே சொல்லியிருக்காரு உங்க படத்தை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ரஞ்சித்கிட்டே சொல்லியிருக்காரு. நீங்க தான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு மணிரத்னம் தான் சொன்னாரான்னு தெரியாது. இல்ல அப்புறம் ஸ்டேஜ்ல யாரதாங்க சொன்னாரு? அவரு யார சொன்னாருன்றது நீங்க அவர்கிட்ட தாங்க கேட்கணும். நீங்க ஏங்க ஏன்ட்ட கேக்குறீங்க? நீ சரியா தப்பான்னு ஏன்ட்ட கேளுங்க. போன் அடிச்சா கேட்க முடியும் இல்லங்க, சரியா அவர் சொன்னது தப்புதாங்க. யாரா இருக்கட்டுங்க, அது யாரா இருக்கட்டும் உங்க பார்வை, என் பார்வை தப்பு இல்ல, அதுல எது தப்பு கிடையாது. யாரா இருக்கட்டும் தப்புதான். அது ஏங்க அதுல 10 டைரக்டர் ரிவ்யூ இருக்கட்டும், அந்த 10 பேத்துல யாரு நீங்க சொல்லிருந்தாலும் தப்புதான். தப்பு இல்லன்றேன், யார சொன்னாலும் தப்பு இல்லன்றேன் நான். சரியா? உங்களை மதிச்சு உங்களை மதிச்சு படம் பார்க்க வந்தாங்க, படம் பார்த்து புரியல, மதிச்சு வந்தா விமர்சனம் பண்ணக்கூடாதா? புரியல எனக்கு. பேசிட்டு போறான், அவன் போனதுக்கு அப்புறம் அவன் விமர்சனம் பண்றீங்கன்னா கேவலமான சார். திருப்பி சொல்றேன், போனதுக்கு அப்புறம் எல்லாம் இல்லங்க, அவ யாரும் வரவே இல்லைங்க. அது வேற ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜ்ல போனதுக்கு அப்புறம் மீன்ஸ் வீடியோ கொடுத்துட்டு போனதுங்க, திரும்ப திரும்ப என்னங்க இது சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இல்லங்க. அதுல என்னங்க தப்பு இருக்கு?
வீடியோ ஏங்க ஒருத்தன் வந்து படத்தை பார்த்துட்டு பிரைஸ் பண்ணிட்டு வீடியோ கொடுத்துட்டு போறான். சரி போனதுக்கு அப்புறம் வந்து அந்த வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவரை ஆடியோ பத்தி லான்ச்ல தப்பா வச்சுக்கிட்டு பேசலையே, அது விமர்சனம் பண்ணா தப்பா அது தப்பு பேசலையே, இல்லையா? தப்பாலாம் அப்ப அந்த பேசலையே, வீடியோ யூஸ் பண்ணிருக்க கூடாது. தப்பாலாம் பேசலையே. ஏங்க இந்த இலக்காரமா ஒரு சிரிப்பு சிரிச்சு இலக்காரம்லாம் இல்ல, அவர்லாம் எங்க படம் பார்த்து, இலக்காரம்லாம் இல்ல, ஆனா அவரெல்லாம் சர்க்காஸ்டிக்கா கூட்டத்தை உட்கார சிரிக்கிறது வச்சிட்டியே வேற. அப்படி என்ன என்ன ஏங்க இது என்ன ஆமாங்க, சர்க்காஸ்? நீங்க நீங்க ஒரு 10 புரியல பேருக்கு எனக்கு. கால் பண்ணுவீங்க, 10 பேர் கால் பண்றீங்க, என்கிட்டயும் கால் பண்ணி படம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்குன்னு சொல்லணும் கூட எதிர்பார்க்கல, நல்லா இல்லைன்னா சொல்லுங்களேன், ஏன் டிஸ்கஷனுக்கே வர மாட்டீங்கன்னு கேக்குறாரு. நியாயமான கேள்வி தானே? இல்ல உங்களுக்கு தோழர், இப்ப நீங்க இப்ப எப்ப இப்ப பார்த்தாலும் ரஞ்சித் வந்து சொன்னது என்ன? எப்ப இப்ப ரஞ்சித் பார்த்தாலும் என்ன வந்து நான் நியாயம் வேற நீதி எல்லாரையும் விட்டுருங்க. நேர்மாறம் ஆமா அதுன்னு பேசுறீங்க. ஆமா, ஆனா இது தப்புன்றதே ஒத்துக்க இல்ல மாட்டேறீங்களே நீங்க. உங்களுக்கு தப்புனா நான் எங்க தப்புன்னு ஒத்துக்கணும்? எனக்கு தப்பான்னு தோணுதாங்க தப்புன்னு ஒத்துக்க முடியும். நான் சிம்பிளா சொல்றேன், ஒருவேளை ரஞ்சித் சொன்ன டேரக்டர் நான் தான் வச்சுக்கோங்க, ஒருவேளை நான் டேரக்டர், அப்ப நான் தான் பார்த்துட்டு போயிருக்கேன். அப்ப நான் சொல்ற ஆமா ஒரு நிமிஷம் கேளுங்க, இருக்கட்டும். சொல்றேன் கேளுங்க. ஓகே, அப்படி என்ன சொல்லியிருந்தாரா நீங்களே நான் எப்படி வச்சுக்கோங்க. எடுத்துக்க வேண்டாம்? கேளுங்க கேளுங்க. தோழராதி வந்துங்க, தோழராதி கரெக்டுங்க. வந்து படத்தை பார்த்துட்டு போயிட்டு வீடியோ ஆஹா கொடுக்குறாரு. போனதுக்கு அப்புறம் வந்து என்ன தோழரையே கூட்டு வந்து நீ வீடியோ எடுத்துட்டியே செமடா அப்படின்னு சொன்னா நான் இது ஹர்ட் ஆக அசிங்கம் இல்லையா? மாட்டேன், ஹர்ட் ஆக மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஓ கரெக்ட், நம்ம நீங்க எல்லாருக்கும் ஆக படம் பார்த்துட்டு மாட்டீங்க, எல்லாருக்கும் நம்ம படம் நீங்க ஆக பார்த்துட்டு கால் பண்றோம். மாட்டீங்களேங்க, இருங்க நீங்க இருங்க ஒரு ஆக நிமிஷம் கேளுங்க. மாட்டீங்க, இல்ல இல்ல, ஏன் தெரியும் சொன்ன நீங்க ஆக வார்த்தையே மாட்டீங்க. சொல்லிட்டு இருக்கீங்க அவர்லாம் எங்க படம் 4-5 பார்த்தே வாட்டி. சொல்ல மாட்டாரு. அவர்தான் இல்ல அதாவது உங்க வார்த்தையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நான் first. ரொம்ப தெளிவா அவர்லாம் எங்க சொல்றேன், படத்தை பத்தியே என்ன சொல்ல அவர் மாட்டாரு. பார்த்து அப்படின்னா என்ன அவன் ஒரு ஜாதி வரிய அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது, ஃபர்ஸ்ட் அப்படி மீன் பண்ற கிடையாது. வார்த்தை என்ன? டிஸ்கஷனுக்கு வர ஃபர்ஸ்ட் மாட்டேன்றாங்க வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எனக்கு என்ன தோணும், ஓ இவர் கிடையாது நம்ம படத்தை பார்த்து நம்ம டிஸ்கஷன் வரணும்னு கிடையவே எதிர்பார்க்கறாரு போல, கிடையாது. நம்ம இனிமேட்டு டிஸ்கஷனுக்கு போவோம் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படிதான் நான் நினைப்பேன், அப்படிதான் எடுத்துக்கணும். தோழர் 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 வார்த்தைக்கு வார்த்தை இருக்கு, லேயர்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா அவர்லாம் எங்க படத்தை பார்த்ததே வெளில சொல்ல மாட்டாரு. ஆமா, அவன் ஒரு ஜாதி வரிய அப்படின்றதான் அதுக்குள்ள இருக்க அப்படிலாம் பொருள். இல்லையே. சரியா? அவன் ஜாதி வரியன்றதான் ஆனா பொருள் இல்லைங்க, டிஸ்கஷன் பண்ண வர மாட்டீங்கன்றதான் பொருள். படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க, ஏன் சகஜமா பழக ஏங்க, மாட்டேன்றீங்கன்னு கேக்குறாங்க. சகஜமா வந்து பழகுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்க, அவ்வளவுதானே. தோழர் தோழர் இல்ல தோழர் இங்க பாருங்க, தோழர் ஒண்ணுன்னு தோழர் சொன்னா ஒண்ணுன்னு தோழர் புரிஞ்சுக்கணும், தோழர் நான் ஒண்ணுன்னு சொன்னா 9ன்னு தோழர் புரிஞ்சுக்குவேன். இங்க அப்படி பாருங்க, எதுவும் நம்மளால எதுவும் பண்ண அவர்லாம் முடியாது. இல்ல தோழர் அவர்லாம் இங்க படத்தை பார்த்தது வெளில சொல்ல மாட்டாரு. ஆமா, ஏன்னா அவருக்கு அந்த ஜாதி மனப்பாடமா இருக்கு, அப்படிலாம் ஜாதி இல்லையே, அவருக்கு அத ஒரு அவர் சொல்லலங்க. எலைட் புத்தி இருக்கு. சரி ஆனா வச்சுக்கோங்க. அவரையே நீ கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு வீடியோ எடுத்து போட்டுட்டியே சூப்பர்ரா. அதான் சொல்றேன், இப்ப இதெல்லாம் நீங்களே ஆட் யார் பண்றது. அசிங்கப்படுத்துறீங்க அவர் இப்போ? அவர் நீங்களா சொல்றது, அவர் சொன்ன வார்த்தை இல்ல. அவர் சொன்ன வார்த்தை தாங்க. இல்ல அவர் சொன்ன வார்த்தை இல்ல, அவர் சொன்னாரா அதுக்கு என்ன எலைட் மீனிங் புத்தி சொல்லுங்க? இருக்குன்னு? இந்த வார்த்தைக்கு மீனிங் சொல்லுங்க. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, அவர் இந்த சொன்ன மாதிரி வார்த்தை வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணவே ஒரு வர டைரக்டர் இல்ல மாட்டேன்றாங்க, ஒரு அவ்வளவுதான் மீனிங். டைரக்டர்லாம் இருக்கு இல்லைங்க, ஒரு டைரக்டர்லாம் இருக்காரு. அவர்லாம் நம்ம ஆமா, படம் பார்த்தது வெளில சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் கூட்டு வந்து வீடியோ எடுத்துட்டா சூப்பர்ரா மாதிரி அவர் எல்லாம் படம் இந்த பார்த்தே வார்த்தைக்கு வெளியே மீனிங் சொல்ல சொல்லுங்க. மாட்டாரு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா, அவர் படம் பார்த்தே வெளியே சொல்ல மாட்டாருன்னு மீனிங். அவ்வளவுதானே? அதான் மீனிங் இருக்கு. அதாவது நீங்க ஏன் எங்கிட்ட வர மாட்டேன்றீங்க டிஸ்கஸ் பண்றதுன்றது அதுக்கு மீனிங். நீங்க இல்லங்க ஏன் படம் எனக்கு பார்த்துட்டு நல்லா சரி இருக்கு நல்லா இல்லன்னு சொல்ல ஏன் உங்ககிட்ட வேண்டியதானே? படம் பார்த்தவங்க இல்ல ஏங்க நீங்க தமிழ் சொன்னது சினிமால எல்லாம் 100 பேர் இருக்காங்க, 100 டைரக்டர். இந்த 100 டைரக்டருமே உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் இல்ல பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல, ஆனா 10 இப்ப இந்த ஒரு டைரக்டர் கிடையாது. எல்லாருக்கும் சரியா? கால் பண்ணி சொல்றாங்கன்னா இந்த என்கிட்டயும் கால் வீடியோல பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதானே. இது இன்னொன்னு எப்படி எடுத்துக்கலாம்னா, எங்க எது அப்போ இந்த இல்ல விஷயத்தையும் எப்படி அவர் எடுத்துக்கணும்? தாங்க வீடியோ அதுதான் கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லைங்க, அவர் தான் வீடியோ கொடுத்துட்டு போயிட்டாருல. ஆமா எங்க சும்மா ஏன் ஆமாங்க, அவர் வீடியோ இதுக்கு கொடுத்துட்டு ஏன் போயிட்டாரு. தோழர் இந்த அப்ப நாடகம்? நாடகம்லாம் இல்லையே, ரொம்ப தெளிவா ஓப்பனா உண்மையா பேசிட்டு இருக்கேன், இதுக்கு மேல என்ன பேசுறது? இதுல எனக்கு உண்மையை ஆமா, பேசுறதுக்கு எனக்கு என்னங்க உண்மையா இருக்கு பேசுறது. இதுல? எனக்கு தப்பா இவங்க தெரியலன்னு சொல்றேன். வன்மத்தை தாண்டி என்னங்க இருக்கு? அதுல வன்மமே ஜாதி இல்லைங்க, அது வன்மத்தை தாண்டி என்னங்க விமர்சனங்க, இருக்கு அந்த அது பேச்சுல? விமர்சனங்க. நீங்க எதையும் உங்களுக்குள்ள விமர்சனம்? நீங்க வேற மட்டும் ஒருத்தர் பண்ணிடுவீங்களா அந்த விமர்சனத்தை? யார்கிட்ட வேற யார பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்க. ஏங்க இதுல வந்து மணிரத்னத்துக்கு மேல இருக்க வன்மத்தை தாண்டி என்னங்க இருக்கு? மணிரத்னத்தை அவர் சொன்னாருன்றது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? வேற யாருங்க சொன்னாரு? நீங்க யாரையோ சொல்லுங்க. சொல்லிட்டு போறாருங்க. அது அது யார சொன்னா என்னங்க? யாரையோ சொல்றதுக்கு என்னங்க? 1000 யார சொன்னா பேராங்க வீடியோ என்னங்க? கொடுத்துருக்காங்க. யார சொன்னா கொடுத்தது என்னங்க? கொடுத்தது நான் 5-6 சொன்னது டைரக்டருங்க. யார, நான் 5-6 சொல்றது யார சொன்னாலுமே மணிரத்னத்தை, தப்புன்றேன் நானு. சங்கர, பாரதி யார ராஜாவா சொன்னாலும் யார சொல்லிருந்தாலும் தப்புன்றேன். தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். நான் உங்க இது யாரா உங்க கருத்து, அது என் இருந்தாலும் கருத்து. தப்புதான். நான் யாரா யாரா இருந்தாலும் தப்பு இருந்தாலும் இல்லைன்றேன், தப்புதான். அது என் யாரா கருத்து. இருந்தாலும் தப்புதான். நான் தப்பு இல்லைன்றேன். படத்தை நான் ஒரு படத்தை எடுத்துட்டேன். அந்த படத்தை போட்டு காட்டிட்டு அவங்க கிட்ட செலிபிரிட்டியா அவங்களை கூப்பிட்டு, ஐயா என் படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன ஆமா தோணுதோ சொல்லிங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டு ஆமா நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். ம். ஆனா அதை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே வந்து போனதுக்கு அப்புறம் அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியோ லான்ச்ல வச்சு கிண்டல் பண்ற மாதிரி வருது. தப்பு தானே? வேற தப்பு என்ன? இல்லையே, அதுவும் அதை தப்பு மீன் இல்லையே. எப்படி ஏன் நீங்க செஞ்சீங்க அவெல்லாம் காரணத்துக்கு ஒரு நன்றியா எலைட்டான இருக்கணுமா? அப்படிலாம் என்ன இல்லையே. தப்பு தான்? இல்ல ப்ரோ, அது கூட யாரு மாறி நன்றியா இருக்க சொல்ல சொல்றீங்க? சொல்லியா யாரு கூட்டது நன்றியா அவரா இருக்க வேணா சொல்ற? இருக்கலாம்ல. இப்ப சொன்னது யார் நன்றியா ரஞ்சித் சொன்னது, இருக்கணும்னு யாரும் சொன்னது சொல்லலையே. ரஞ்சித். நன்றியா இருக்கணும்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் ரஞ்சித் கிண்டல் ஏன் ஒண்ணும் போக பண்ணக்கூடாது? கூடாதுல்ல அந்த அப்புறம் தாங்க டைரக்டர். கேள்வி கிண்டல் கேட்கிறோம். ஏங்க சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது?
ஏங்க நீங்க நான் என்ன என்னங்க சொல்றேன் உரிமை இருக்கு உங்களுக்கு கிண்டல் நான் என்ன பண்றதுக்கு சொல்றேன் கிண்டல் பண்ணாருன்றத நீங்களா இன்டர்பிரட் பண்ணி ரஞ்சித் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அவ்வளவுதான். அப்போ திருப்பூர் சுப்ரமணியம் இல்லைங்க, அப்ப திருப்பூர் சுப்ரமணியம் பேசுறதுக்கு அவர் உரிமை இருக்கா இல்லையா? யாரு இப்ப அவர் உரிமை இல்லைன்னு பேசலாம்ல, சொல்லலையே. அவர் அவர் வாய் பேசுனது அவர் தப்பான யூடியூப் பேச்சு. சேனல். அதாங்க நான் சொல்றேன். அப்புறம் என்ன, அவர் அவர் பேசின பேசுனது பாயிண்ட் கரெக்ட் தானே. அவர் அவர் பேசின தேட்டர்ல அவர் பாயிண்ட் சொல்றாரு தப்பு. இந்த மாதிரி ஜாதி படம் எடுத்தா ஓட மாட்டேங்குதுயா, ஏங்க ஓட அதை பத்தி மாட்டேங்குது, யாருமே ஆளுக்கு பேசல. வர ஆளு ஓடுது வர ஓடலன்றத மாட்டாங்க பத்தி இப்ப யாராவது பேசணுமா? செகண்ட் ஹாஃப்ல. ஓடுது ஏங்க ஓடலன்றத பத்தி யாராவது அதான் பேசணுமா? திருப்பூர் முனி சொன்னாரு. திருப்பூர் ஏங்க சுப்பிரமணியம் அவர் அதை சொன்னாரு பேசுறதை செகண்ட் யாரும் சொல்லல. ஹாஃப்லாம் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் எதை ஃபர்ஸ்ட் பேசுறதை ஹாஃப் பத்தி பேசிட்டு ஃபர்ஸ்ட் இருந்தோம்னா கார் வாங்கிட்டாங்க பிற்படுத்தப்பட்ட அது எனக்கு சொல்றாங்க. தேவையில்ல, அது அதைத்தான் தேவையில்ல. நான் எனக்கு பேசினேன். என்ன தேவை, ஏங்க அதைத்தான் நான் உங்களுக்கு தேவையான, பேசினேன். ஏங்க ரஞ்சித் பேசினா இல்ல உங்களுக்கு தேவையான பாட்டு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா இல்ல நான் இல்ல நான் திருப்பூர் முழு சுப்ரமணியம் பாட்டையும் தானே பேசுனா எடுத்துக்கிட்டேன். ரஞ்சித் தேவையான பாட்டு பேசினதுல நான் எடுத்துக்கிறேன். நான் ரஞ்சித் பேசின நீ முழு செகண்ட் பாட்டுல நீ ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹாஃப் கூட நல்ல தப்பு படம் இல்லைன்னு எடுத்திருந்த, சொல்றேன். புரியுதா? செகண்ட் ஹாஃப் வந்து ஜாதி ஜாதி போனதுனால ஆடியன்ஸ் வரல படத்துக்கு, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. அது அதை நான் உண்மை பத்தி தானே? பேசவே இல்லையே. நான் எதை பத்தி பேசணும் அதுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். சரி இதை பத்தி பேசு, அதை பத்தி பேசுங்க. என்ன அவர் சொன்ன பாயிண்ட் ஒண்ணு தானே. ஏங்க ஃபர்ஸ்ட் நான் ஹாஃப் நீ எடுத்த திருப்பியும் படத்தை நான் ஏதோ ஒண்ணு பத்தி செகண்ட் ஹாஃப்ல பேசிட்டு ஜாதி இருக்கேன். ஜாயின் போனேன், நீங்க உடனே அதுக்கப்புறம் இதை வந்து பத்தி பேசுங்க படத்துக்குள்ள ஆடியன்ஸ் அப்படின்றீங்க. வரல அப்படின்னு சொன்னாரு. தேட்டர் ஓனர் அவருக்கு அடுத்தது என்னங்க ரஞ்சித் அது பேசினா அவருக்கு எல்லாத்தையும் நான் அடுத்து கேட்டுக்கணும், இல்லங்க திருப்பூர் அது சுப்ரமணியம் அவருக்கு பேசினா அடுத்து அவரு முட்டாளு, வந்து புரிதல் இல்ல. அவருக்கு புரிதல் இல்லதான். அது எங்க ப்ரோ கருத்து. முழு பாயிண்டா அப்ப ரஞ்சித்துக்கே புரிதல் இல்லைங்க. நான் அதாங்க ரஞ்சித்துக்கு அப்படி என்னங்க புரிதல் வச்சுக்கோங்க. இருக்கு நீங்க முதல்ல? நீங்க அதை வச்சுக்கோங்கன்றேன். நீங்க ரஞ்சித் புரிதல் இல்ல ப்ரோ நீங்க வச்சுக்கோங்க, அது உங்க பாரதி கருத்து. பேசுனதோட முழு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேங்கிறீங்கல்ல. அப்ப அந்த இன்டர்வியூ ஃபுல்லா பாருங்க. திருப்பூர் சுப்ரீம் சொல்லும் போதே ஆரம்பிக்கும் போதே வந்து ஜாதி எல்லாம் இப்ப யாரும் பாக்குறது இல்லைங்க, பணக்காரன் ஏழை மட்டும்தான், ஜாதி எல்லாம் இங்க கிடையாது. இவங்க அதுதான் தான் புரிதலற்ற ஜாதி பேச்சுன்னு படத்தை சொல்றேன். எடுத்து அந்த கம்பாரிசன் அதுதான் புரிதலற்ற பேச்சுன்னு சொல்றேன். அதுதான் புரிதலற்ற பேச்சுன்னு சொல்றேன். ஜாதி எல்லாம் இப்ப யாரும் ஊர் பாக்குறது சைட்லாம் இல்லைன்றதே ஒரு வந்து புரிதலற்ற பாருங்க ப்ரோ பேச்சு தான். எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆமாங்க சாதியில பாரதிட்டு ஜாதி பாக்குறாருல, மணிரத்ன ஜாதி பார்த்து அவரு கிண்டல் பண்றாருல, அப்படின் போது எல்லாம் யாரும் ஜாதி பார்க்கல. பாக்குறாங்க. அதான் ரஞ்சித் சொல்றேன். வரைக்கும் நீங்க பார்த்துட்டு சொல்றது இருக்காங்க. அதான் சொல்றேன். இப்ப நீங்க ரஞ்சித்தே பேசுறதுமே ஒரு பார்க்கும்போது புரிதலற்ற மத்தவங்க பேச்சு பார்க்க தான். கூடாதா? இல்லங்க அதெல்லாம் பாக்குறாங்களே. நீங்க பேசுறதே ஒரு புரிதலற்ற பேச்சு என்ன தான். என்ன இன்னும் புரிதல் சொல்றேன், இருக்கு? ரஞ்சித்தே நான் பார்க்கும்போது என்ன கேட்டுக்கொள்ள அர்த்தம் புரியல அந்த எனக்கு. ஸ்டேஜ்ல ரஞ்சித் பேசுனதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஏங்க என்ன அர்த்தம்? நான் ஏதோ ஒரு ஏற்கனவே அர்த்தம். சொல்லிட்டேன். நீங்க என்ன என்ன அர்த்தம்? திருப்பி முதல்ல கேக்குறீங்க? ஏற்கனவே சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சாச்சு. வேற என்ன சொல்லி வேற என்ன முடிச்சாச்சு. அவர் ஒரு ஐயரு பிராமின், அதனால ஈஸியா வந்து இல்லையே. கிண்டல் பண்ணணும் அதான் பண்றீங்க. சொல்றேன். வேற என்ன முதல்ல அதுதான் என்ன அவரை இருக்கு? சொல்லவே இல்ல. வேற என்ன இருக்கு? அவரை சொல்லவே ஏற்கனவே சொல்லிட்டேங்க. யாரதான் சொன்னீங்க? யாரதான் சொன்னீங்க? நீங்க சொல்லுங்க அவர்தான் தோழர். கேட்கணும். இல்ல ஓப்பனா பேசுங்க தோழர். ஐயா என்ன அவர்கிட்ட நீங்க என்ன திருப்பி ஓப்பனா புரியல ஓப்பனா இருக்கு. ஏங்க அவர் சொன்னதுக்கு நீங்க அவர்கிட்ட தாங்க கேட்கணும். அவர் சொன்ன கருத்து ஏங்க சரியா இல்லையான்றத நான் கேட்க முடியும். ஊருக்கே தெரிஞ்ச இல்லைங்க, எது ஊருக்கே தெரிஞ்ச வந்துச்சோ விஷயம் நான் சொல்றது தாங்க. எப்படி மணிரத்னத்தே சொன்னாலும் அது தப்பு இல்லைன்றேங்க நானு. அவ்வளவுதாங்க. நான் எத்தனை வாட்டி நீங்க ஏங்க சொல்ல ரஞ்சித்தே ஜாதி பத்தி பேசும்போது அது ஜாதி பத்தி பேசும்போது திருப்பூர் சுப்ரமணியம் மாதிரி ஜாதி இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெருமை தான் இல்லங்க. அப்ப ரஞ்சித் மாதிரி ஆளுங்க ஜாதி பத்தி பேசுறதுனால, ரஞ்சித் மாதிரி ஆளுங்க ஜாதி பத்தி பேசுறதுனால ஜாதி இருக்கு. திருப்பூர் சுப்ரமணியம் ஜாதி தெரியல, அதனால ஒரு இடத்துல ஜாலியா உட்காந்துருக்கீங்க, அதனால பாதிக்கப்படாத இடத்துல இருக்கீங்கன்றதான். ஆமாங்க பாதிக்கப்படாம இடத்துல நாங்க இருக்கோம். ஆனா ரஞ்சித் ஸ்டேஜ்ல ஜாதி பேசுவாரு. அதை பார்த்து விமர்சனம் பண்ணுவாரு. திருப்பூர் சுப்ரமணியம் அதை நம்ம ஏத்துக்கிட்டு போயிட்டு இருக்கணும். புரியல என்னது? அப்படி நாளைக்கு வந்து ஸ்ரீசக்தியில, ஆமா ஸ்ரீசக்தியில வந்து நீங்க டிக்கெட் எடுத்துட்டு போங்க, யாரையும் விடலன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு வீடியோ எல்லாம் எங்க வந்துச்சு? ஏங்க என்னங்க சம்பந்தமே எல்லாம் பேசி கார்த்தி, நீங்க சம்பந்தமே எல்லாம் பேசி சம்பந்தம் இல்ல சார், சம்பந்தம் நான் பேசலங்க. இல்லங்க நான் இதை சொல்லுங்க. இப்ப பேசுனது சொல்லுங்க, அவர் பேசுனது சொல்ல. நீங்க ஜெனரலா நீங்க இதுக்கு முன்னாடி பேசுனது நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அப்படி ஒரு இன்ஜெக்ட் ஆன ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கான். இல்லங்க நான் அவர் சொன்ன தியேட்டர்ல வந்து ஐயா இல்லங்க, நான் அந்த பாயிண்ட் வரலங்க. அந்த பாயிண்ட் நீங்க 2 பேர் பேசிக்கீங்க, நான் அது வரல. அதுக்கு முன்னாடி பேசுன பாயிண்ட்க்கு தான் வரேன். இந்த பாயிண்ட்க்கு அதுக்கு முன்னாடி பேசின பாயிண்ட் தான் நான் வரேன். ரஞ்சித் ஜாதி வச்சலாம் யாரையும் கட்டம் கட்டல, புரியுதா? அவர் என்ன சொல்றாரு, ஏன் மத்த டேரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஊடலோட பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க கேட்கும்? முதல்ல கேளுங்க ஒரு விஷயத்தை பேசுறேன். என்ன பேசுறேன் ஒரு கிளிகிட்டு இருக்கேன். 4 வாட்டி பதில் சொல்லிட்டேன். என்ன பதில் சொல்லிட்டீங்க? என்ன பதில் சொல்லிட்டீங்க? யாரை பத்தி பேசினாரு தெரியாது, யார பத்தி பேசினாரு அது எனக்கு தெரியாது, இதுதான் பதிலா? ஏங்க யார பத்தி பேசினாருன்றது நீங்க அடுத்தவன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க அவர்கிட்ட பார்க்கும்போது கேட்க வேண்டிய கேள்விங்க. என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம பேச முடியும். அவர்கிட்ட எதுக்குங்க நான் கேட்கணும்? கேக்குறீங்க இருக்கிறது 10 வீடியோங்க. ஏங்க ஒரு 5 டைரக்டர் கொடுத்திருப்பாங்களா வீடியோ போயிட்டு 5 டைரக்டர் கேள்வி கேட்டா பதில் சொல்ல உடனே கார்த்தி நான் தான் சொல்லிட்டேன், யார சொன்னாலும் தப்பு இல்லைன்றேன். அது யார சொல்லியிருந்தாலும் தப்பு இல்ல.
ராமையே சொல்லியிருந்தாலும் யார தப்பு இல்ல. சொன்னாலும் தப்புதான். யார் நீங்க படத்துக்கு அப்படி ஏங்க வச்சுக்கோங்க. நீங்க படத்தை கூப்பிட்டு நான் தான் போட்டு அப்படி ரெடி வச்சுக்கோங்க. இப்படி பேசினா ஏங்க தப்பு தானுங்க. எங்க கேட்கறவங்களுக்கு அப்ப எல்லாம் ஜாதி போர் பத்தி தான் அடிக்குங்க. பேசுறீங்க. நீங்க ஒரே நான் ஒரே சொல்றேன் அவர் விஷயத்தையே மணிரத்னத்தை பேசிட்டு இருக்கீங்க. ஜாதி பத்தி தான் பேசுறாருன்னு சொல்றேன். சரி இதுல என்ன வச்சுக்கோங்க, இருக்கு? நான் இல்லைன்னு சொல்றேன். வச்சுக்கிறதெல்லாம் இல்லைங்க. அது சரி அப்ப உண்மைதாங்க. உண்மையை நீங்க வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் சரி தெரியுங்க அது. இதான் சொல்றேன்ல, உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை என்ன உண்மை? தெரியுமா? நான் என்னங்க வச்சுக்கிறது? உங்களுக்கு எல்லாம் அதுதானங்க பிரச்சனை உண்மை. என்ன தெரியுமா? ஒரு ஒரு 2000 பேர் ஒரு விஷயத்த பேசுனாங்கன்னா அவங்க கூடவே சேர்ந்து ஆமா அப்படின்னு பேசுறது, 2000 பேர் இல்லைன்னு பேசுனாங்கன்னா அவங்க கூடவே சேர்ந்து இல்லைன்னு பேசுறது, அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லன்னு ஏங்க யார வேணா இல்லன்னு கேளுங்க, அப்ப எதுக்கு சொல்றீங்க? பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட். மணிரத்னத்தை மீன் பண்ணலைங்க. மணிரத்னத்தை மீன் பண்ணல நான் ரஞ்சித் எதுக்குங்க அப்படி சொல்லணும்? யார சொல்லிருந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு புரியுதா புரியுது திருப்பி? சரி நான் எனக்கு உங்களுக்கு மேபி போர் அடிக்காம இருக்கலாம். ஒரே யார விஷயத்த 10 வாட்டி சொல்லிருந்தாலும் தப்பு பேசுறதுக்கு தான். எனக்கு போர் அடிக்குது. நம்ம இது திருப்பி 10 வாட்டி ஒரே பதில் சொல்றதுக்கு எனக்கு போர் அடிக்கும். இது என்னங்க அநியாயமா ஏன்னா இருக்கு? நான் பதில் ரஞ்சித் சொல்லி பண்ண முடிச்சிட்டேன். தப்பையே நீங்க விட்டு தப்பு கொடுக்காம இல்லைங்கிறேன். பேசுவீங்க. ஆமாங்க தப்பு அப்பனா இல்லைங்கிறேன். நாங்க கேட்டுட்டு போயிட்டு இருக்கோமா? ஆமா உங்களை யார் கேட்டு போக சொன்னது? நீங்க என்னங்க இங்கே பேசிட்டு இருக்க, நான் போறேன். ஏங்க அன்னைக்கு ரஞ்சித் பண்ணது அநாகரிகத்தின் உச்சங்க. சரிங்க வச்சுக்கோங்க, உங்க கருத்துங்க. அநாகரிகத்தின் நீங்க ஏன் உச்சம். கருத்து தான் ரொம்ப கேட்டீங்க. கேவலமான செயல். சரி ஒரு வச்சுக்கோங்க. ஸ்டேஜ்ல இன்னொரு அந்த ஸ்டேஜ்ல அவர் விருந்தாளியா போனாரு. அந்த ஸ்டேஜுக்கு அவர் ஒரு ஸ்டேஜும் கிடையாது. அது மாரி செல்வராஜோட படத்தை ஸ்டேஜ்ல போய் நின்னுட்டு அடுத்தவங்க அசிங்கமா பேசுறது ரொம்ப அது அநாகரிகத்தின் அசிங்கமாவே உச்சம். இல்லைன்னு நான் அதை சொல்றேன். பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கு நீங்க முட்டு கொடுத்துற அது மாதிரி இருக்கீங்க அசிங்கமாவே நீங்க. இல்லைன்னு சொல்றேன். நான் ரொம்ப கரெக்டா தான் பேசினாரு. ப்ரோ நான் பதில் சொல்றேன் ப்ரோ. ஏங்க மாரி செல்வராஜ் நல்ல படம் எடுத்தாரு. அவர் படத்தை போட்டு காட்டினாரு. அதை பார்த்துட்டு வீடியோ கொடுத்தாங்க. மாரி ஆனா செல்வராஜ் இவர் தப்பா வந்து பேசல ப்ரோ. இவருக்கு இவர் தான் என்னங்க சொல்றாருல, பிரச்சனை? அதை பத்தி இவர் பேச தான் வேண்டிய அவசியம் சொல்றாருல, என்ன இருக்கு? பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, விவாதத்துக்கு வாங்க தானே சொல்றாரு. நல்லா இல்லைன்னா சொல்லுங்கன்னு தான் சொல்றாரு. அது நீங்க தனியா உங்க ஸ்டேஜ்ல கேட்டுக்கோங்க. உங்க அவர் ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்ல கேட்டுக்கோங்க. கேட்கணும்ன்றது நீங்க அவர் யாருங்க படத்தை பத்தி சொல்றதுக்கு? அவர் படத்தை பத்தி அவர் பேஸ் பண்ணி ரஞ்சித் எந்த ஒருத்தர் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காருன்னா பேசணும்ன்ற சொல்றதுக்கு நீங்க அவர் ஸ்டேஜ்ல யாருன்னு போய் கேக்குறேன். நின்னுட்டு ரஞ்சித் அந்த ஸ்டேஜ்ல நின்னு அடுத்தவங்களுக்கு பேச அவர் வேண்டிய இஷ்டங்க, அவசியம் அவருக்கு என்ன அவர் இருக்கு? இஷ்டங்க. அது அவர் இஷ்டங்க, ரஞ்சித் இஷ்டங்க. அவர் அதனாலதாங்க எந்தெந்த அந்த மேடையெல்லாம் கிடைக்குதோ விமர்சனம் அங்கெல்லாம் பண்றோம். பேசணும். அதனாலதான் நான் பண்றோம். ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க. அட்டென்ஷனுக்காக அவர் எப்பயுமே ஜாதி இழுத்து பேசிட்டு இருக்காரு அதான் தான் சொல்றேங்க. ரஞ்சித். நீங்க அட்டென்ஷனுக்காக சொல்லிக்கங்க. அவர் உங்களுக்கு உரைக்கிறதுக்காக பேசுறாருன்னு நான் சொல்லுவேன். இல்ல ப்ரோ, உங்களுக்கு என்னைக்கு உரைக்குதோ உரைக்கட்டும். கொட்டுக்காலியில அவரை மிஷ்கின் பத்தி தான் பேசுனதுக்கு எல்லாருக்கும் கொட்டுக்காலி தெரியும். டீம் எல்லாருக்கும் திட்டுவீங்களா ப்ரோ? இருக்கும். புரியுதா நான் பேசுறது? மிஷ்கின் திட்டினாங்கல்ல கொட்டுக்கால் ரிலீஸ்க்கு அப்புறம். அதான் ப்ரோ மிஷ்கின்னு கேட்கலாம். ஆனா இங்க மாரி செல்வராஜ் இல்ல எல்லா டைரக்டரும் கூட்டது மாரி செல்வராஜ். அவர் எதுவும் பேசல. கொட்டுக்காலி ரிலீஸ்க்கு அப்புறம் இல்லங்க, கொட்டுக்காலி ரிலீஸ்க்கு அப்புறம் மிஷ்கின் திட்டினாங்களா இல்லையா? ஆமாங்க. அதான் ப்ரோ யாரும் டீம் திட்டல ப்ரோ. சிவகார்த்திகேயன் உங்களுக்கு இல்ல உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்க யாரை திட்டினாங்க. திட்டுங்க நான் கார்த்தி. கேக்குறது நான் சொல்றது மிஷ்கின் திட்டினாங்களா என் இல்லையா? கருத்தை கேட்டீங்க. மிஷ்கின் நீ திட்டினாங்களா இல்லையா? அவர் ஆடியன்ஸ் பேசுனது தப்பா இல்லையான்னு கேட்டீங்க. நான் தப்பு இல்லைன்றேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என் கருத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க என்னைக்கு ரஞ்சித் வந்து தப்புன்னு சொல்லுவீங்க? தப்பு பண்ணாதானே தப்பு இல்லைன்னு சொல்ல முடியும். தப்பு பண்ணாதானே தப்புன்னு சொல்ல முடியும். ஏங்க இல்லன்னா இல்லன்னு தான் சொல்ல ஆளும் முடியும். புத்தருங்க. அவர் தப்பே பண்ண மாட்டாருங்க. ரெண்டுங்க நாங்க தான் ஏத்துக்கிறோமே அப்படின்னு. சரி ஏத்துக்குங்க. நன்றி, மகிழ்ச்சி. ஏங்க நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டியே நான் என் கருத்தை சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் கருத்தை சொல்றாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீங்க உங்களை ஏத்துக்க சொல்லி நான் இன்னைக்கு உட்காந்து அழுகல. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கான். பாக்கட்டும். அவன் மக்கள் பார்த்துட்டு பாத்துட்டு தானே ஏன் இருக்கான். பதறீங்க? மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டுமே. இதுல பதட்டமே ஒண்ணு கிடையாது. நான் சொல்றேங்க. மக்கள் என்னன்னா மக்கள் பாக்குறாங்கன்னு இதெல்லாம் சொல்றீங்க. சரி பேசிக்கிட்டு ஒரு பாக்கட்டும். விஷயத்த சொல்றீங்க இல்லையா? பொதுவா மத்தவனெல்லாம் முட்டாள்னு ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். மத்தவங்களாம் புரிதல் இல்ல. ஓகே, உங்களுக்கு என்னங்க புரிதல் இருக்குன்னு கேட்டா இல்லங்க, அது அவரோட இஷ்டங்க. அவர் என்ன பேசுவாருங்க. அவர் சரியா தான் பேசியிருக்காருன்னு சொல்றேன். அது மக்கள் சரியா தான் இருக்கிறாருன்னு சொல்றேன். சரியா பேசியிருக்காருன்னு சொல்றேன். ஐயா நான் மழுப்புற மாதிரி சொல்றேன். கரெக்டா பேசியிருக்காரு. ஏங்க வாழும் புத்தர் எப்பயுமே சரியா தாங்க பேசுவாரு. புத்தர் எப்படிங்க தப்பா பேசுவார்? வாழும் புத்தர் அப்படிதான் சரியா பேசுவார். அது விட்டுருங்க. ஐயோ இந்த கிண்டல்லாம் பண்ணி அடுத்தவனை வந்து ட்ரிகர் பண்ணலாம். நீங்க நக்கல் பண்ணா பண்ணிக்கீங்க. அவர் தப்பான வார்த்தை எதுவும் யூஸ் பண்ணல. அவர் பேசுறது சரிதான். 100% சரி. அவர் பேசுனது என் கருத்து. நீங்க தப்பு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? ஒத்துக்காதீங்க. உங்களை யாரும் ஒத்துக்க சொல்லி அழுகல. யாரு எது ஒத்துக்கலாம் சொல்லுங்க. நான் அன்னைக்கு பேசுனது அவருக்கு என்ன மீனிங் இந்த பேசினாரு அப்படின்றத கேட்கிறோம். வேற ஒன்றும் அதுக்கு பதில் சொல்லிட்டேன் நான். ஓகே ரைட், முடிஞ்சு இந்த டாபிக் முடிஞ்சு. இல்லைங்க, எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. இந்த நீங்க வந்து நீங்க கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும். இப்ப இந்த சொல்லுங்க. ஓகே என்னோட புரிதல் தான் கேட்கறேன். நீங்க அதுக்கு இப்ப ரஞ்சித் வந்து இப்ப அந்த மாரி செல்வராஜர் ஃபர்ஸ்ட் கூட பரியரும் பெருமாள் அதை வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனா கர்ணனும் மாமன்னனும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாருல.
இப்ப எனக்கு இப்ப என்ன பாத்தீங்கன்னா மாமன்னர் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல, அதனாலதான் எனக்கு பிடிக்கல. பரியரும் பெருமாள் சூப்பரா இருந்துச்சு, பிடிச்சிருந்தது. இதை ஏன் வந்து நீங்க இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. இந்த மாதிரி ஓகே ப்ரோ, நீங்க சொல்றதுனால புரியலன்னு எனக்குள்ள கேக்குறீங்க, நான் ஒரு அதுக்கு பதில் சொல்றேன் ப்ரோ. ஆ, நான் ஆ, ரொம்ப ஜென்யூனா உங்களுக்கு பதில் சொல்றேன். ஆ. அவர் வந்து இந்த மாமன்னன் படத்தையும் கர்ணன் படத்தையும் பிடிக்காதவங்க எல்லாருமே இந்த காரணத்தினால தான் பிடிக்காம இருக்காங்க, அப்படி சொல்லல. அது இவங்க இத ஏங்க ஐய பரியரும் ஏங்க பரவாயில்ல யார 3 கோடிங்க பேசினாலும் வந்து என்கிட்ட பேச வரீங்க. கலெக்ஷனு. என்கிட்ட தான் மாமன்னன் கேட்டாரு 25 கேள்வி, கோடிங்க, பதில் சொல்ல வரீங்க. சரி கர்ணன் சரி 25 ஓகே கோடிங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்ன பிடிக்கலன்னு யாருங்க சொன்னா? நீங்களா பேசிட்டு நான் இருக்கீங்களா? எங்கங்க சம்பந்தம் சொன்னேன் இல்லாம ஏதோ ஒண்ணு பிடிக்கலன்னு. ஸ்டேஜ்ல பேசுனீங்க, அது உண்மையாயிருமா? கார்த்தி அனத்தாம இருங்க கொஞ்ச 25 நேரம். கோடி கார்த்தி 25 அனத்தாம இருங்க கோடிங்க கார்த்தி. ஷேர், கார்த்தி 50 கோடி ரூபா, அனத்தாம இருங்க. 50 கோடி ரூபா, நான் வேற 50 கோடி பேசிட்டு ரூபாங்க இருக்கேன், நான் தமிழ். வேற பேசிட்டு இருக்கேன். நான் இந்த படம் இல்ல கலெக்ஷன் தோழர் பண்ணலன்னு பேசவே இல்ல. தோழர் நாலுமே உங்களுக்கு சூப்பர் இல்லைங்க, ஹிட், நீங்க தயவு செஞ்சு நாலுமே இல்ல சூப்பர் ஹிட். நீங்க நான் இல்லைங்க, சொன்னதை நான் பேசினதுக்கு நாலுமே அப்புறம் சூப்பர் பேசுங்க. ஹிட். நான் பேசினதுக்கு அப்புறம் கிடையாது பேசுங்க. கிடையாது நான் கிடையாது, பேசினதுக்கு உங்களுக்கு அப்புறம் புரியல, பேசுங்க. நான் உங்களுக்கு பேசிட்டு புரியல, இருக்கேன், நான் பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க. உங்களுக்கு புரியல. நான் ரஞ்சித்துக்கு புரியாத பேசினதுக்கு ஒரு அப்புறம் விஷயத்த பேசுங்க. சொல்ற நான் கேட்டுக்கோங்க. பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க. அவர் என்ன பேசினாரு இல்லைங்க, நான் சொல்றத ஏங்க புரிஞ்சுக்கோங்க. ஏங்க திருப்பி ஏங்க சொல்றேங்க. நான் ஏன்ட்ட சொல்ற அவர் கேள்வி பாயிண்ட் கேட்டாரு. கேளுங்க. சிம்பிளா ஒரே நிமிஷம் சிம்பிளா சொல்றது கார்த்தி கேளுங்க. ஏன்ட்ட அவர் கேள்வி கேட்டாரு, நான் அதுக்கு பதில் சிம்பிளா சொல்லிக்கிறேன். சொல்றது கேட்டுக்கோங்க. இல்ல இல்ல முடியாது, அப்படிலாம் கேட்க ஏங்க முடியாது. ஏங்க அப்படிலாம் பாதியில ஊட்டிட்டு போயிட்டே பேசுனீங்க. இருக்க முடியாதுங்க. அப்படியே விட இல்லங்க முடியும் நம்ம? பாதியில நீங்க உள்ள வரீங்க. அப்படி நான் எப்படி விட என்ன முடியும் பேசினேன்? நம்ம? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க மாமன்ன நீங்க 52 கோடி ரூபாய் கலெக்ஷன், நான் யாருங்க கர்ணன் இல்லைன்னு 50 சொல்லுங்க. கோடி ரூபாய் 4 கலெக்ஷன், படமே ஹிட்டுங்க. யாருங்க இல்லைன்னு பரியரும் பெருமாள் 6 கோடி ரூபாய் தாண்டல. ஆமாங்க, நீங்க யாருங்க வந்து இல்லைன்னு மக்கள் ஆதரிக்கலாம் பேசிட்டு மக்கள் இருக்கீங்க நீங்க ஆதரிக்கல. அவர் அந்த பேசவே படத்தை. இல்லையே. அவர் பேசவே இல்லையே மக்கள் ஆதரிக்கல. ப்ரோ நான் வந்த சொல்றேன் bro, அதுதான் சொல்றேன். விமர்சனத்தை தான் சொல்றாங்க, கனெக்ஷனை சொல்றேன். இல்ல ப்ரோ அப்படிலாம் இப்ப சொல்ல. ஒரே நிறைய நிமிஷம் பேரு இருங்க, ஒரே மாமன்னனுக்கு நிமிஷம் இருங்க. எல்லா நிறைய இல்ல பேரு படத்தையும் விமர்சனம் தாங்க செய்யும். ஒரே நிமிஷம் இருங்க. சந்தோஷ் கேட்டாரு, அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அவர் என்கிட்ட கேட்டாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் எங்க கிளம்பிட்டு இருக்கேன். அதுவா நீங்க என்ன மாமன்னனுக்கு பேசிட்டு வருதுன்னா, இருக்கேன். இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. மாமன்னனுக்கு கார்த்தி வருதா பெரிய ஹீரோ படம், ஏங்க ஏங்க கர்ணனுக்கு கார்த்தி, வருதா பெரிய நான் ஹீரோ சொல்றது படம், கேக்குதா படத்துக்கு கேட்கலையா விமர்சனம் உங்களுக்கு? ஆகும். என்கிட்ட கேட்டாரா அதான் உங்ககிட்ட கேட்டாரா கேள்வி? என்கிட்ட தானே கேட்டாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன் அதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்னனாலும் பேசுங்க. நீங்க என்னங்க மத்தவங்கள உங்ககிட்ட நான் சொல்லுவீங்க? 1 மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ஏங்க நான் சரிங்களா? நான் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷத்துல பதில் சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்க என்னாலும் பேசுங்க. நான் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, நான் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி எப்படி நீங்க அமைதியா இருக்கீங்களா இல்ல நீங்க பேசுறீங்களா? நான் கிளம்புறதுனால கிளம்புறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அவர்கிட்ட தனியா பதில் சொல்லிக்கிறேன். நான் சிம்பிளா சொல்றேன், ரஞ்சித் அப்படி சொல்லல. சரியா? ரஞ்சித் என்ன சரி சொன்னாருன்னா, சொல்லுங்க. என்ன அர்த்தத்தை சொல்றாருன்னா, பரியரும் பெருமாள் வந்தப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, நான் சொல்றது விமர்சன ரீதியா மட்டும். நிறைய பேர் என்ன அந்த படம் வந்தோடனே அதை பத்தி விமர்சனம் வச்சாங்க. சூப்பரா விமர்சனம் வச்சாங்க. அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம். கர்ணன் வந்ததுக்கப்புறம் என்ன நீங்களும் கையில வாள் எடுத்துட்டீங்க, திருப்பி அடின்றீங்க, நீங்க வந்து வெட்டுறீங்க, இவன் கையில காலை கொடுத்துட்டீங்க, நிறைய விமர்சனங்கள் இங்கேயே வந்துச்சு. அத்தனை பேரும் அதை ஷேரும் பண்ணாங்க. இந்த இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் திருப்பி அதை கூட ஷேர் பண்ணாங்க. ரஞ்சித் என்ன சொன்னாருன்னா, மாமன்லயும் இது கர்ணன்லயும் நீங்க திருப்பி அடிக்கிறீங்க, நீங்க திருப்பி இது பண்றீங்க, இது ஏன் எடுக்கிறீங்க கையில? நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. ரொம்ப நிறைய பேர் அந்த விமர்சனத்தை வச்சாங்க இங்கேயே. அதையும் அவர் என்ன சொல்றாரு, இதை பண்ணவங்க யாருன்னு தேடி போய் பார்த்தா நல்லா முற்போக்கு பேசக்கூடிய ஆட்களா தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. யாருன்னா கையில ஏன் அதை எடுத்தீங்க? அது எல்லாருமே பண்றாங்க. அதை அந்த விமர்சனத்தை எல்லாருமே என்ன படம் பார்த்த எல்லாருமே கிடையாது, நிறைய பேர் அந்த விமர்சனத்தை பண்ணாங்க. பண்ணப்போ அதுக்கு ரஞ்சித் பதில் சொன்னாரு, ஏன் வந்து இவன் பரியன் பெரும்பாலும் வாழை எடுக்கும் போது மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஒருத்தன் திருப்பி அடிச்சா மட்டும் ஏன் வந்து உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னு யாரை கேட்டாரு? ஒட்டுமொத்த மக்களை கேட்கல. அப்படி யார் விமர்சிச்சாங்களோ, கர்ணனையும் மாமன்னனையும் யார் அப்படி விமர்சிச்சாங்களோ அவங்க கிட்ட ரஞ்சித் சொன்னாரு, இப்படி எல்லாம் விமர்சிச்சவங்கள பேசினாரு. இப்ப நீங்க திரைக்கதை சரியில்லைன்னு மாமன்னன் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா உங்களை ரஞ்சித் சொல்லல. அவரு சொன்னது வன்முறைன்றதுனால பரியரும் மாமன்னனையும் கர்ணனையும் யாரெல்லாம் வன்முறைன்றதுனால பிடிக்கலன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு பதில் சொன்னாரு. நீங்க திரைக்கதைனாலேயோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்றதுனாலயோ பதில் சொன்னா அதான் அவர் சொல்லவே இல்லை, அவங்களும் அவர் சொல்லவே இல்லை. இதுதான் அவர் சொன்னது. இதை நான் உங்களுக்கு சந்தோஷ்குமார் கேட்டீங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீங்க இதுக்கப்புறம் என்ன பேசுங்க, கார்த்தி என்னவா பேசிட்டோம் உங்ககிட்ட, இதெல்லாம் இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்ல ஆக்சுவலா இது பரியரும் பெருமாள்லயுமே ஏங்க இதுதாங்க உண்மையிலேயே ரஞ்சித்துக்கு புரிதல் இல்லைன்னு திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அசுரனை திரும்ப அடிக்கலையா? எல்லாத்துலயுமே திருப்பி அடிக்கிறாங்கல்ல. இவனுங்கெல்லாம் முட்டாளு, நீங்க அறிவாளியா? எனக்கு புரியல. எனக்கு அசுரனை திரும்பி அடிக்கிறீங்க, வெட்டுனா மாரி செல்வராஜ் திருப்பி அடிக்கும் போது விமர்சனம் பண்ணவங்கள அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அசுரன் யாருங்க ஹீரோ? நாளை காலை தெளிவாயிட்டு இந்த இதே கான்வர்சேஷன் கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும் சரியா இருக்கா இல்லையா நான் சொன்னது. நான் அதை சொல்லவே இல்லை, நீங்க சொல்லுங்க. சொல்றேன் எல்லாத்துக்குள்ளே ஏங்க ஜாதியை பத்திட்டே இருக்கீங்க, எனக்கு புரியல. ஜாதியே சொல்லிருக்காங்க மாமன்னன் செகண்ட் ஹாஃப் சூப்பரா? நீங்க சொல்லுங்க, மாமன்னன் செகண்ட் ஹாஃப் சூப்பரா? மாமன்னன் செகண்ட் ஹாஃப் யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாம் ஜாதி ரஞ்சித் எங்க சொன்னாரு, அப்பெல்லாம் சொல்லி அவரு
வயலன்ஸ் நான் இருக்குன்னு கேட்கல விமர்சனம் தோழர் வச்சவங்களை கேட்கிறேன் மட்டும் தான் சொல்றாருங்க அவரு. ஏங்க ஏன் அசுரன்ல ஐயோ இப்ப நீங்க தோழர் கேக்குற அதே தான் ரஞ்சித்தும் அந்த கேக்குறாரு. கேள்வியெல்லாம் கேட்கல. அசுரன்ல மட்டும் அந்த அந்த வயலன்ஸ் இல்லையா? கேள்வியில அந்த இல்லங்க கேள்வியெல்லாம் எனக்கு ஆக்சுவலா கேட்கல. மாமன்னனுக்கு மாமன்னன் சூப்பர் டூப்பர் படம்னு சொல்ல செகண்ட் முடியுமா? ஹாஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆமா எலெக்ஷன் ஏங்க சம்பந்தமா தானே எந்த இருக்கும். படமுமே ஏங்க அது எனக்கு ரொம்ப நார்மலான ஒரு எனக்கு அரசியல் மாமன்னன் படம் தானேங்க. பிடிச்சிச்சுங்க. எனக்கு இல்ல மாமன்னன் அது பிடிச்சிங்க. ஓகே, உங்களுக்கு அது பிடிக்கலாம், ஓகேங்க. பிடிக்காம இருக்கலாங்க. எனக்கு அவங்க எல்லாம் இல்ல இல்ல ரஞ்சித் சொல்லவே இல்லையே. பிடிச்சிருக்குங்கிறது பிரச்சனை திரைக்கதை இல்ல. சார்ந்து பட் ஆனா விமர்சனம் அவர் வச்ச யாரையும் அவர் சொல்லும் போது சொல்லல. நமக்கு வந்து நம்மளதான் சொல்றாருன்னு ஏங்க தோணுது இல்ல. திரைக்கதையை தாங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு ஷோ, அடிச்சதுனால நீங்க பிடிக்கல கேக்குறது அப்படி மட்டும் உண்மை இப்படி இல்லைங்க. நீங்களே அசுரன் ஆனா ஏன் இதே திரைன்ற குறை அசுரன் சொல்றவங்க தான் மாமன்னன் ஃபகத் கர்ணன். ஃபாசல் டிபி எடுத்து வச்சிருந்தாங்க ப்ரோ. அவங்க ஏங்க எல்லாம் என்ன அசுரன் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அசுரன், மாமன்னன், கர்ணன் 3 படங்கள்லுமே ஸ்டோரி கோர் ஒண்ணுதான், திருப்பி அடிக்கிறான். ஆனா ஸ்கிரீன் பிளேயர் வேற வேற இல்லைங்க. அசுரனை கொண்டாடுறான், அசுரன் நல்லா இருக்குங்கிறான். இந்த படங்களுமே வசூல் ரீதியா கர்ணன் மட்டும் என்ன கொண்டாடுறவங்க தான். கொண்டாடலையா? கர்ணன் வசூல் ஈக்குவல் வசூல் தான். இங்க இல்லைங்க, ப்ரோ கர்ணன் கொண்டாடலன்னு ரஞ்சித் சொல்லவே நல்ல இல்லையே. வசூல் தான். வசூல் ப்ரோ விமர்சனம் விமர்சனம் வச்சாங்க வயலன்ஸ்னு சொல்றாங்க. விமர்சனம் யார் பண்ணாங்க? 2 படத்துக்கு தான் விமர்சனம் பண்ணாங்க. அதுதாங்க சொல்றேன். எல்லாம் அது ஏக திருப்பி பரியர் அடிக்கிறது பெருமாளை பிடிக்காதவங்க ஏத்துக்கிற கர்ணன்ல ஆட்கள் ப்ரோ இல்லைங்க. அதே குரூப் அசுரன் விமர்சனத்தை வைக்கல. கர்ணன்ல நிறைய ஃபிளா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு படம். அந்த விமர்சனம் தாங்க இருந்துச்சு அதை எப்பயுமே. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் சொல்லுங்க. இருந்துச்சு. உங்களுக்கு தெரியல, அதான் சொல்றேன். மாமன்னன்ல செகண்ட் ஹாஃப் நீங்க சரியில்லை. கண்ணை மூடிக்கிட்டு உலகம் மாமன்னன்ல இருட்டா செகண்ட் இருக்குன்னு ஹாஃப் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் கம்ப்ளீட் நினைச்சிட்டே இருங்க. உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. திருப்பி அடிச்சனால பிடிக்கல எவன சொன்னானா? ஆமா திருப்பி சொன்னாங்க, அடிச்சனால பிடிச்சிருக்கீங்க சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. யார் சொன்னாங்க? எடுத்து யார் காட்டவா? சொன்னாங்க? யார் எடுத்து சொன்னாங்க? காட்டலாம். என்ன என்ன பேசிட்டு பண்றீங்க? இருக்கீங்க? எடுத்து காட்டலாம். என்ன ஏங்க பண்றீங்க? இதுல திருப்பி அடிச்ச படம் ஒரே படக்காரர். எடுத்து ஏங்க ஒரு காட்டலாம். நிமிஷம் அதை நீங்க இருங்க. அவங்க இதுல தான் திருப்பி அடிச்ச படம் ஒரே கேட்கணும். அதை படம். நீங்க ஏங்க விமர்சிச்சவங்க தான் கேட்கணும். ஏங்க உனக்கு இல்லைங்க எல்லாம் வந்தாச்சு. ஐயா, அப்புறம் நீங்களே எல்லாத்தையும் பேசிட்டு பேசணும்னா இருக்கீங்க. பேசிடுவோம். கடுப்பா திருப்பி அடிச்ச இருக்குங்க. படம் ஒரே படங்க. திருப்பி அடிச்ச படம் ஒரே படம் கர்ணன். ஓகேவா? அந்த கர்ணன் படத்துல எதுக்காக திருப்பி அடிக்கிறான்? பஸ் திருப்பி அடிக்கிறான். ஓகே, அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் வந்து அடிக்கிறான், திருப்பி அடிக்கிறான். இது யாரை குறை சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. யாருங்க குறை சொன்னா சொல்லுங்க? ஆமா சொன்னாங்க. நிறைய நிறைய பேர் பேர் அந்த சொன்னாங்க. போலீஸ்காரங்களையும் சொல்லுங்க. நீங்க வேலிடான ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க ஏங்க, பாப்போம். அந்த சீன்ல நான் எனக்கு நட்ராஜ் பயங்கரமா எவ்வளவு நல்லவர், இருந்துச்சுங்க. நட்டி ரொம்ப நல்லவருங்க, நட்டி பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னு யார சொன்னாங்களா? ஆக்சுவலா அந்த எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோவா சொல்லுங்க, நீங்க தோணுச்சுன்னு சொல்லுங்க. தான் இந்த பிரச்சனையே இதுல தவிர அந்த கதை எங்க கர்ணனோட கதை இன்ட்ரோவோட ஆமா முடிஞ்சு போச்சுங்க. சொன்னாங்கன்னு அந்த சொல்றேன். ஊருக்கு பஸ் வரணுன்றதான் பிரச்சனை. என்ன ஆமா ஓகே, உங்களுக்கு ஃபேவரா ஒரு விஷயம் அவர் பதில் சொல்ல முடியல அப்படின்னா ஆமா அப்படித்தாங்க அப்படி பிடிச்சிடுறதா? இல்லைங்க சொன்னாங்க. அந்த மாதிரி குறை சொன்னாங்க. கர்ணனோட கதை ஏங்க கர்ணனோட கதை இன்ட்ரோவோட முடிஞ்சு போச்சுங்க. ப்ரோ அந்த பஸ் அந்த கர்ணனோட ஊருக்கு வெறுப்பை வரணுன்றதான் தான் இவங்க பிரச்சனை. மாமன்னன்ல காட்டினாங்க. ஒரு வெறுப்பு இல்லைங்க. கர்ணனுக்கு வெறுப்புள்ள ஒண்ணு எப்பா இல்ல. நீங்க அந்த இப்படியே இன்டர்வல்லே அந்த பேசிட்டு கதை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தான் தெரியும். ஊருக்கு பஸ் பேசவே வரலன்றத முடியாது. பிரச்சனை. அந்த பஸ் வந்துடும் இன்டர்வல் வந்ததுக்கப்புறம் திடீர்னு சம்பந்தம் இல்லாம ஒரு போலீஸ்காரர் வருவான், சம்பந்தம் இல்லாம ஒம்புழுப்பான். எனக்கு சேர் போடலான்னு சொல்லி அவன் வந்து சண்டை போடுவாங்க. இப்படி வரும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அவனுடைய ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல அந்த அதுவும் ஒரிஜினல் வில்லோட கதை இன்டர்வல் நடந்த அப்படிதான் கதை தான் இருக்கும். ப்ரோ. ஊரையே அடிச்சது. அது ஒரு ஊர் ஏதோ சொல்லுவாங்களே. ஊரே அடிச்சதாயா? இல்லங்க அதெல்லாம் ஓகே. சி அந்த சீன்லாம் அதெல்லாம் ஊர் கலவரமா இருக்குங்கயா. சும்மா இந்த போலீஸ்கார வந்து எனக்கு சேர் போடலன்னு சொல்லி ஊர் கலவரம் பண்ணானா? இல்ல சார், நான் என்ன அப்படிதான் என்னோட ஒரு கேள்வி என்னன்னா நடந்திருக்கு. ரொம்ப சர்டிபிகேட்ல சிம்பிளா கேஸ் வந்து போட்டிருக்கேன். அதுதாங்க நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. அந்த படத்தை பத்தி குறை இல்ல. இப்ப ஒருத்தனுக்கு பிடிக்கல. இப்ப கர்ணனும் மாமன்னனும் இப்போ எனக்கு மாமன்னன் சுத்தமா பிடிக்கல, கர்ணன் சுமார். என்ன கேட்டீங்கன்னா பரியரும் பெருமாள் தான் பெஸ்ட். பிடிக்கலன்னு சொல்றவன்ட்டு 1008 காரணம் இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் ஒன்னே அந்த இவரு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கீங்க. அதுதான் என்னோட கேள்வி. கார்த்திக் ப்ரோ 3 படங்களுமே எடுத்துக்கங்க. 3 படங்களுமே நம்ம ஸ்கிரீன் பண்ணோம். அசுரன் எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஆடியன்ஸ் அவ்வளவு எங்கேஜிங்கா உட்காந்து பார்த்தாங்க. அதுவே மாமன்னனோ கர்ணனோ எடுத்து பார்த்தா ஆடியன்ஸ் டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் சீக்கிரம் படத்தை பண்ணிக்கிடாங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு ஹை பாயிண்ட்ஸோ இல்ல ஒரு எங்கேஜிங் ஃபேக்டரோ செகண்ட் ஹாஃப்ல இல்ல. இத சொல்லுங்க. மாமன்னன் செகண்ட் ஹாஃப் ஒரு ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஸ்லோ. இல்ல ப்ரோ கர்ணனுக்கு யாரும் செகண்ட் ஹாஃப் லேக்லாம் யாரும் சொல்லல. அது அப்ப நல்லாதான் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. பாருங்க, ஒரு திராவிட மாடல் தம்பியே சொல்றாரு ராபின்சன். இல்ல கதையே கேட்டா நீ ஸ்லோ தானே. இப்ப பரியரும் பெருமாள் யாரோ சொன்னாங்களே, பரியரும் பெருமாள் மாதிரி பட் இல்ல. இது ஒருவேளை ஹீரோ ஹேண்டில் பண்றது அந்த பாலிடிக்ஸ் அதனால அப்படின்னு தெரியல. ஏங்க அதுக்குன்னு இப்போ ரஞ்சித் வந்து நீளம் படைச்சுல படமா எடுத்து தள்ளிட்டு இருக்காரு. ரைட்ரு இந்த குதிரை வாழு நட்சத்திரம் இதெல்லாம் வந்து படம் பார்த்துட்டு வன்மத்துல கிட்டு இருக்குமா படம் நல்லா இருக்குன்னு? நல்லா இல்ல அவ்வளவுதான்.
நல்லா இல்ல அதே சார்பாட்டு எடுக்கும்போது நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். சார்பேட்டா ஒரு 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 பயோபிக் மாதிரி எடுக்கிறாரு. அதுல அத ஃபோக்கஸ் பண்ணி நீ ஒரு பாக்ஸர் எப்படி உருவானா அவ்வளவுதான். அப்படி ஒரு இது இருக்கு. அது ஒரு ரியலாவே இருக்கு. ஏன் கபாலியில திருப்பி அடிக்கிறதா கதை. ரஞ்சித் எடுத்தாருல, கபாலி வந்து திருப்பி அடிக்கிறது பிடிக்காம நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா என்ன? ஏன் முத நாள் 100 கோடி ரூபா ஓப்பனிங் கொடுத்தவனா லூசா? இல்ல அப்படி இருந்தாலும் ரஜினி சொன்னது என்ன தப்பு? நீ யோசிச்சு பாரு, ஒரு தியேட்டர்ல அது ஏன் செகண்ட் அவரு அப்ப கூட என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் அப்படியே கொண்டு போறீங்க. அப்படிதான் ஆனாலும் வாழையை அவர் சொல்லவே இல்லையே, நல்லா ஓடிட்டு தான் சொல்றாரு அவரு. ஐயோ ஜாதி போறது வெறுப்பா. அது இவங்களுக்கு புரிஞ்சா சரியா? டிமாண்டிகல்னா அவ்வளவு ஓட வேண்டிய படமே கிடையாது. டிமாண்டிகல்னா இந்த படத்துக்கு போனா இப்போ பார்த்தாலும் ஜாதின்னு பேசிட்டு இருப்பான். அந்த படத்துக்கு போகணும்னா அந்த படத்துக்கு போய் பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. டிமாண்டிகல்னா அவ்வளவு பெரிய 30-40 கோடி ரூபா வந்து தமிழ்நாட்டுல வசூலாக வேண்டிய பொட்டன்ஷியல் இருக்க படமா? கிடையவே கிடையாது. இவன் போனா உள்ள ஜாதின்னு பேசி சாவடிப்பான் நம்மள அப்படின்னு போனவங்க தான் உண்மை. கேட்டா ஏன் ஸ்டோரி, நான் கஷ்டப்பட்டது. அப்படி இல்லைங்க, அவரு ஒரு பிசினஸ் ஆளுக்கு. யாரு இந்த கிங் பேசுறது தானே? அவரு ஒரு பிசினஸ் பண்றவங்க. அவர் ஒரு சினிமா தியேட்டர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுங்க போடாம பண்ணுவாரு. அவர் போடுற ஃபேக்ட சொல்றாரு. அவரு தனக்கு தேவைன்னா பேசிக்குவாங்க, தேவைன்னா ஓட்டிப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் என்ன கேஸ்ட பத்தி பேசுறாரு? அவரு யாரோ சொன்னாரு கேஸ்ட் பார்த்து விட மாட்டேங்கிறாங்க. இந்த ரோகிணி தேட்டர்ல நரி குறவங்க இஷ்யூ வந்தப்ப எல்லாரும் தூக்கி பிடிச்சாங்க. அதே நரி குறவங்க ரோட்ல பார்த்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் ஜென்ரல் எல்லாருமே. அதே நரி குறவங்க தரலன்னு போட்டு அடிச்சுட்டு இன்னைக்கு அவங்க படம் பார்க்கறது ரோகிணி தேட்டர் மாதிரி தான். இன்னைக்கும் அவங்க படம் பார்க்கறது அதெல்லாம் உள்ள உடனால என்னையா தெரியும் இது. இன்னைக்கும் ரோஹிணி தேட்டர் வாசல்ல அவங்க தான் இருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்க? அவங்களுக்கு வீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. தேட்டர்ல மாநாடு படத்தை பார்த்தானா இல்லையா, 10 தலை பார்த்தானா இல்லையா, அதுதான் பிரச்சனை இவனுங்களுக்கு. இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இவனுங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதாவது அவங்க ரோட்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க, எத்தனை வருஷ கணக்கா இருக்கானுங்க. அது பிரச்சனை இல்லை. 10 தலை உள்ள விட்டாங்களா இல்லையா தேட்டருக்குள்ள, அந்த டிக்கெட் கிளிக்கிறோம் கேள்வி கேட்டான்றதா பிரச்சனை இவங்களுக்கு. ஆனா அவனுக்கு இன்னைக்கும் அங்கதான் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அது பக்கத்துல தேட்டர் பக்கத்துல தான் பாலத்துக்கு கீழே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அது சரி பண்ண யோசிக்க மாட்டானுங்க. இவனுங்களுக்கு தேவை அட்டாக் பண்ணணும்னா என்னவாலும் பேசிட்டு இருப்பானுங்க. மணிரத்னம் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு ஏத்துக்கும். எதுக்கு மணிரத்னம் அவரே கூட்டு வந்து நீ படத்தை காட்ட ஏன் திருப்பி அவரை கூட்டு பண்ண வைக்கிறீங்க? அவர் பேசி என்ன பண்றது? வேற யாரு இருக்காங்க? அவரு தங்கலான பாத்திரம் நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கணுமா? ஏன் சொல்லணும்? தங்கலான பாத்திரம் நல்லா இருக்குன்னு சொல்லிதான் அவர் சும்மா இருந்திருப்பாரு. என்ன புத்தி இது? ஜாதி புத்தி. எத்தனை டைரக்டர் படம் பார்த்தாங்க? அவங்க குரூப் ஆளுங்களே அதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்களே எல்லாம் படிச்சு நல்லா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் ஜாதி இல்லைங்க. எங்க ஜாதியை வச்சே ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல. அவன் இந்த ஜாதி அதனால அப்படி பேசுறான். இதையே இதுக்கு இது பண்ணிட்டே இருக்கணும். கேட்டா அன்னைக்கு சின்ன கவுண்டர் எடுத்தாங்க, அன்னைக்கு எஜமான் எடுத்தாங்க, அங்க யாராவது எங்களுது எடுத்தாங்களான்னு சொல்லுவாங்க. அதான் புரியுதா? அதுக்கு நாங்க வந்து எடுக்கிறோம், நீங்க அடிச்சா திருப்பி அடிப்போம். விடுங்க ராபின்சன். தங்கலான் பாத்தீங்களா இல்லையா? கடைசியில பாத்துட்டு விமர்சனம் பண்றீங்களா? அப்புறம் அன்னைக்கு தங்கலான் நல்ல படம் தாங்க, நல்ல படம் தான், நல்ல மேக்கிங். ஓகே, எல்லாரும் படத்தையும் செலிப்ரேட் பண்றாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, விமர்சனம்லாம் நல்லா சொல்றாங்க. பட் அதை தாண்டி ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு குறை சொன்னா உடனே நீ வந்து ஜாதி பத்தி இல்ல மிதுன், அது வந்து நீங்க ஓப்பன் ஸ்டேஜ்ல ஒரு டைரக்டர் அப்படி பேசவே கூடாது. சொல்லிட்டு நீங்க திருப்பி அவரை கூப்பிட்டு வந்து பண்றது இந்த நம்ம ஊர்ல சொல்லுங்க, திரும்பி போயிட்டு முச்சந்தில திருப்பி வச்சு அவனை அடிக்கிற மாதிரி தான். எதுக்கு அப்படி பண்ணவே கூடாது? ஏன் மணிரத்னத்தை படத்தெல்லாம் நம்ம பார்த்தோன்னா கொண்டாடி தள்ளிட்டோமா? படம் மொக்கனா. இந்த சங்கர்லாம் வந்து இந்த சேரி ஆளுங்களன்னு காட்டுறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிறது. இப்ப நீங்க இந்த சங்கர் முதல்வன் பார்த்தனா இவங்களா சேரி ஆளுங்கள திருடன் அப்படின்னு நினைச்சு இவங்க ஒண்ணு நினைச்சுக்கிறது. அதனால அப்ப அப்படி இவங்க ஒரு
மணிரத்னம் படம்லாம் அப்படி இல்லையா? மணிரத்னம் படம்லாம் அப்படி கிடையாது. சங்கர் படத்தை சொல்லு, மணிரத்னம் படம்லாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்காது. இப்போ ரஞ்சித் சங்கரை கூட சொல்லியிருக்கலாம்ல. சங்கர் கூட ஒரு வாழையில படம் பண்ணிட்டு பார்த்து இருங்க பைக் போகலையே. வீடியோவா மணிரத்னம் போட்டாரு. பையன் வேற கம்யூனிஸ்ட் இல்லை வேற உடனே சொல்றாங்க. தோழராதி ஓவர்டேக் பண்ணிட்டு போட்டிருக்கேன் நீ. அவர் படம் பார்க்கல, பைட்டு கொடுக்கல, வீடியோ போயிட்டோம். அவர் யார வேணா குறிப்பிட்டு சொல்லிருக்காரு. இன்னே ஒளிச்சு மறைச்சு பேசிட்டு அவர் சொன்னது மணிரத்னம் தான் சரியா? அவர்தான் வீடியோ, அவர்தான் இந்த டைரக்டர்லாம் வந்து வீடியோ கொடுப்பாரா? இவரெல்லாம் நம்ம படத்தையே பார்க்க மாட்டாரு, இவரெல்லாம் வந்து வீடியோ கொடுப்பாருன்னு சொன்னது மணிரத்னம் எந்த படத்துக்குமே கொடுத்தது இல்லை இந்த மாதிரி வீடியோ போயிட்டு. அதனால அவரை வந்து பார்க்க வச்சுட்டியே பாத்தியா அப்படின்ற மாதிரி நக்கலா அவர் சொன்னதுதான். ஆனா அப்படி சொன்னது தப்பு. அவ்வளவு பெரிய டைரக்டர், ஒரு 50 வருஷமா படம் எடுத்துட்டு இருக்காரு, லெஜெண்டரி டைரக்டர். அவரை கூப்பிட்டு வந்து ஒரு படத்தை போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போயிட்டு அவர்கிட்ட எடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல நின்று அவரை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா அது தப்பு தானே? நாளைக்கு அவர் போய் ஏதோ ஒரு படத்தை வந்து பார்த்து இந்த மாதிரி வீடியோ கொடுப்பாரா? கடைசியா அது மாதிரி அவர் எந்த வீடியோ கொடுத்ததே இல்லையே, பண்ணதே இல்லை. அவரு மத்த படத்துல அவர் எந்த படத்தை பத்தியுமே பேச மாட்டாருங்க, எந்த படத்தை பத்தியுமே பேச மாட்டாரு. அது கரெக்ட் ப்ரோ. ரஞ்சித் கிட்ட ஃபிளாஸ் இருக்கு ப்ரோ. அதுக்கு ஒரே காரணம் மணிரத்னம் ஜாதி தான் பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. வேற யாரும் மாரி செல்வாஜி அவர் வந்து பார்த்தாரு எல்லாம் ஓகேங்க. மணிரத்னம் ஜாதி தாங்க பிரச்சனை. நீங்க வேற யாரும் இருந்தாலும் பேசியிருக்க மாட்டாரு அவரு. மணிரத்னம் ஈஸியா பேசிட்டாரு. இதெல்லாம் பேச மாட்டாரு திருப்பி, அதனால கடந்து போயிருவாரு. அவர் ரியாக்ட் பண்ணவும் மாட்டாரு, பேசவும் மாட்டாரு. இவங்களுக்கும் பெருசா புரியாது அப்படின்றதுனால எதுவுமே அவர் ரியாக்ட் பண்ணும். அவர் இஷ்டத்துக்கு பேசி விட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அது கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்க. ஒரு தம்பி வராருல, அவருதான் திருப்பூர் சுமணி தியேட்டர்ல படத்தை போடாம போக வேண்டியதானே. திருப்பூர் சுப்பிரமணி ஜாதி பார்த்து அலோவ் பண்ண முடியும். எப்படி பேசுறீங்க ஆள் இருக்காங்க, புரியல. திருப்பூர் எப்படி இப்படி ஜாதி பார்த்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க? என்னங்க இவங்க பார்த்து உள்ள ஒருத்தரா பார்த்து நீ என்ன ஜாதி என்ன மதம் பார்த்து அலோவ் பண்றானுங்க? இல்ல அப்படி இருக்க ஏங்க வாழை போட்டு அவர் பெருமையா பேசணும்? ஓட்டிட்டு இருக்காரு, அவ்வளவு பேசுறாரு வாழைய. வந்தா கூட என் தேட்டர்ல வாழை ஓப்பனா சொல்றாரு. வாழையில ஜாதியை பத்தி பேசல ப்ரோ. அதுதாங்க அவரு சொல்றாரு, நீ ஜாதி ஜாதி எடுத்து ஆடியன்ஸ் இரிட்டேட் பண்ணிருக்கேன்னு சொல்றாருங்க. அவர் ஆடியன்ஸோட கமெண்ட்டை தாங்க சொல்றாரு அவரு. அவர் தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன கமெண்ட் கொடுத்தாங்களோ அதுதாங்க சொல்லிருக்காரு அவரு. அந்த கமெண்ட் மோகன்ஜி அதுக்கும் சொல்லலாம். இந்த ரஞ்சித் ஏதோ கவுண்டம்பாளி ஏதோ எடுத்தாரு. இல்ல அதான் நினைச்சேன் கிடையாதுங்க எங்க, அதெல்லாம் இந்த லிஸ்ட்லயே வராதுங்க. உங்களுக்குன்னு ஒரு குரூப் வருமா? ஆக்சுவலி ட்ரெய்லரே யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, அந்த படத்தோட ட்ரெய்லரே யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. எங்க நீங்க ரிலீஸ் எந்த தேட்டர் ஆச்சுனே தெரியாது. Okay, bye. Great.